ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ தொடர் மூலமாக நம்ம வந்து லேர்ன் ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ்ங்கிற டாப்பிக்கில் ஹிந்தி வந்து தமிழ் மொழியில் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிற போகிறோம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து வெறும் 2 மணி நேரத்தில் வந்து ஹிந்தி வந்து சரளமாக எல்லாருக்கிட்டையும் பேச முடியும். இந்த வீடியோவை வந்து நான் வந்து 7 பார்ட்டாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். இந்த 7 பார்ட்டுமே இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் 2 மணி நேரத்துக்குள்ளேயே. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வேர்ட்ஸ், அதாவது வினா எப்படி கேட்குறது, மற்றவங்ககிட்ட எப்படி ஹிந்தி ஈஸியாக பேசுறது, அது மட்டும் இல்லாமல் 23 இலக்கண விதிகள் வந்து உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். இந்த 23 இலக்கண விதிகளை வச்சுக்கிட்டு 300லேருந்து 400 வேர்ட்ஸ் வந்து நான் வந்து ஹிந்தி வேர்ட்ஸ் சொல்லித் தரப்பேன். அந்த வேர்ட்ஸை வச்சுக்கிட்டு ஹிந்தி வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஈஸியாக வந்து நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்ட் 1க்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் வேர்ட்ஸ்னால் இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்து என்ன, எப்படி, என்ன செய்கிற, இந்த மாதிரிலாம் கேட்குறோம்ல, அது வந்து கொஸ்டின் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாயிண்டிங் வேர்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் அது இதுன்னெலாம் ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம்ல, அதான் பாயிண்டிங் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பாயிண்டிங் வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஹிந்தியில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, ஹிந்தி பேசுறதுக்கு இதுதான் ரூல்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்ட்லாம் என்னென்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்ன, கியா, எங்கே, கிதர், எப்போது, கப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா கபின்னு சொல்லலாம். யார், கோன், எது, கோன்சா, எந்த, கிஸ், யாருக்கு, கிஸ்கோ, எத்தனை, கித்னா, ஏன், கியூ, எவனுடைய இல்லைன்னா யாருடைய, அதுக்காக கிஸ்கா. அதே மாதிரி எவளுடைய, யாருடைய, அதுக்கு வந்து கிஸ்கி. எப்படி, கைசே, யாரிடம் இருந்து, கிஸ்ஸே, எங்கிருந்து, கிதர்சே. இப்போ வந்து கொஸ்டின் வேர்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாயிண்டிங் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். நம்முடைய, ஹமாரா, நீ, தும் சொல்லலாம், இல்லைன்னா ரொம்ப மரியாதை குறைவாக சொல்லணும்னா தூன்னு சொல்லலாம். நீங்கள், ஆப், நான், மே, என்னுடைய, மேரா, எனக்கு, முஜே, ஹம்கோன்னு சொல்லலாம். நம்முடைய இல்லைன்னா தங்களுடைய, அப்னா, உன், துமாரா, இல்லைன்னா தேரான்னு சொல்லலாம். இது, இந்த, இவர், அது எல்லாத்துக்குமே ஏன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது, அந்த, அவர், அதுக்கு வந்து ஓன்னு சொல்லுவாங்க. இஸ், இந்த, உஸ், அந்த, இதர், யஹா, இது ரெண்டுக்குமே வந்து இங்கேயும் தான் அர்த்தம். அதே மாதிரி அங்கேக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உதர், வஹா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும், ஹம்லேக். இப்போ நம்ம எல்லாரும் அப்படிலாம் சொல்கிறோம்ல ஸ்போக்கன் தமிழில், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி விஷயத்தை வந்து படிக்க போகிறோம், அதுக்கு வந்து இப்போ ஹம்லேக் அப்படின்னு சொல்லலாம். இவனுடைய, இன்கா, அவனுடைய, உன்கா, இவளுடைய, இன்கி, அவளுடைய, உன்கி. நெக்ஸ்ட்டு ஹிந்தியோட கிராமர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹிந்தியை பொறுத்தவரை வந்து நம்மளோட வார்த்தை வரிசைகளை பார்த்தீங்கன்னா தமிழை மாதிரியே தான் இருக்குது. ஆப் தமிழ், ஆப் இங்கிலீஷ் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஹிந்தி இருக்குது. அதே மாதிரி ஹிந்தியில் வந்து நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படியே மோஸ்ட்லி தமிழ் வேர்ட்ஸு, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேசுகிறதுக்கலாம். இப்போ ஹிந்தியோட ரூல் ஒன்றா பார்க்கலாம். இங்கிலீஷில் எங்கெல்லாம் இஸ்ஸு, ஆறு, ஹேவு, ஹேஸ் வருகிறதோ அங்கெல்லாம் ஹிந்தியில் ஹே, ஹேன், ஓ லாஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? அதாவது ரெண்டாவது பார்க்கலாம். அதாவது சிங்குலராக இருந்தால் ஹே, ப்ளூரலாக இருந்தால் ஹை, எதிரில் இருப்பவரை சொல்ல ஹோ. ஹிந்தி பொறுத்தவரை இங்கிலீஷ் மாதிரி வேர்ட்ஸ் அலைன்மெண்ட் பின்பற்றாது. வேர்ட்ஸ் அலைன்மெண்ட்டை பொறுத்தவரை ஹிந்தி வந்து தமிழ் மாதிரியே தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து அப்கமிங் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடாது. இப்போ வாட் இஸ் திஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் திஸ்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், இது என்ன. அதாவது இப்போ ஹிந்தியில் அது எப்படி மாறும்னா, இப்போ இதுங்கிறது நமக்கு வந்து ஏன்னு பார்த்தோமா, நம்ம வந்து ப்ரீவியஸில் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம், அதில் வந்து ஏன்னு பார்த்தோமா இதுங்கிறது, என்னங்கிறது என்னன்னு பார்த்தோம், கியான்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம கிராமர் ரூலில் ஃபஸ்ட்டாக என்ன பார்த்தோம், இஸ்ஸு எங்கே வருதோ அங்கெல்லாம் ஹேன்னு யூஸ் பண்ணுவோம் பார்த்தோமா. அதாவது சிங்குலராக இருந்தால் ஹேன்னு யூஸ் பண்ணுவோம் பார்த்தோமா. அதே தான் இங்கே வந்து வாட் இஸ் திஸ், ஹிந்தியில் ஏ கியா ஹே, தமிழில் இது என்ன. அதே மாதிரி ஹூ ஆர் யூ, ஹூக்கு வந்து கோன்னு சொல்லுவோமா. ஆர் இங்கே ஆர் யூஸ் பண்ணுறதுனால ஹோன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளூரல்னால. யூங்கிறது ஆப், அது வந்து ஹிந்தி வேர்டு முன்னாடியே பார்த்தோம். இப்போ இதுக்கு பார்க்கலாம். ஹூ ஆர் யூ, ஆப் கோன் ஹோ, நீங்கள் யார் தமிழில். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து அப்படியே தமிழை வந்து எக்ஸாக்டாக வந்து பிரதிபலிச்சிருக்கு. நீங்களுக்கு நேரம் ஆப்னு வந்திருக்கும், யாருங்கிறதுக்கு நேரம் ஹோன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுங்கிறதுக்கு நேரம் கியான்னு வந்திருக்கு, என்னங்கிறதுக்கு நேரம்
என்னங்கிறதுக்கு நேரம் கேன்னு வந்திருக்கு, இதுங்கிறதுக்கு நேரம் ஏன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஹிந்தி வந்து அப்படி தமிழெல்லாம் வந்து அலைன்மெண்ட் தமிழ் மாதிரியே தான் இருக்கும். அதனால நீங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ ரூல் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல எங்கெல்லாம் வாசு வேர் வருமோ அங்கெல்லாம் ஹிந்தியில தா, தி, தே வரும். அதே மாதிரி அதே ப்ளூரலா எதிரே இருப்பவர்களுக்கு வந்து தேன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் சிங்குலர் எதிரே இல்லாதவர்களுக்கு ஆண் இருந்தா தான் சொல்லுவாங்க. சப்போஸ் பெண் என்றால் தீன்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் வந்து உயிருள்ள எல்லா பொருளுக்குமே வந்து பொருந்தும். ஹிந்தியில வந்து நான் லிவிங் பொருளுக்கு ஜெண்டர் டிஃபரன்ஸ் இருக்குங்க. அதாவது ஆண்பால், பெண்பால்னு சொல்லுவோம்ல. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ஜன்னல் கதவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜன்னலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெண்ணா கன்சிடர் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. கதவு வந்து ஆணா, பெண்ணா ஆணா கன்சிடர் பண்றோம்னா, ஆண்பால், பெண்பால் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணோம்னா, கதவுக்கு வந்து கிடுக்கா, கிடிக்கி அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதனால ஹிந்தியை பொறுத்தவரை உயிர் உள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள்னு கிடையாது. நம்ம வந்து எதா இருந்தாலும் அதுக்கு வந்து ஜெண்டர் டிஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு சப்போஸ் அதோட ஜெண்டர் டிஃபரன்ஸ் தெரியலைன்னா, அதுக்கு நீங்க வந்து மோஸ்ட்லி அது ஒரு ஆண்பாலாவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். மணி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கு என்ன சொல்லுவோம்? மணி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தான். இதுவே ஹிந்தியில நீங்க பார்த்தீங்கன்னா, மணி மேரா பெஸ்ட் ஃப்ரெண்ட் தா. அதாவது மணிங்கிறது அப்படியே கான்ஸ்டன்டா வந்து வரும். இங்க வாஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம வந்து தான் கடைசியில முடிக்கிறோம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படியே வந்துரும். ஓகேங்களா? இது வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் வந்து ஆண் பாலுக்காக பார்க்குறோம். இதுவே நம்ம பெண் பால்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஜின்னு ஒரு பெண் நேம் குறிக்கிறோம்னா, விஜி வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? விஜி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால். அதாவது இங்கிலீஷை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் வராது. ஆனால் தமிழ்ல உங்களுக்கு மாறுது பார்த்தீங்களா? நீங்க ஆண்பாலை குறிக்கும் போது இருந்தான்னு முடிப்போம். அதே பெண்பாலை குறிக்கும் போது இருந்தால்னு முடிக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஹிந்தியில் அதே மாதிரி தான். இப்போ மணி மேரா பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சொல்கிறோம்ல, தாங்கிறது ஆண்பாலை குறிக்கிறது. அதே மாதிரி விஜி மேரி பெஸ்ட் ஃப்ரெண்டு தீ. இந்த தீ மேரிங்கிறது வந்து பெண்பாலை குறிக்கிறது. இதெல்லாம் கன்ஜெக்ஷனில் வரும். நம்ம வந்து பின்னாடி இதை பற்றி பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். யூ ஆர் மை பெஸ்ட் டீச்சர். அதாவது நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? நீங்கள் என்னுடைய பெஸ்ட் டீச்சராக இருந்தீர்கள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்னா, யூக்கு பதிலாக ஆப்பு, மை பெஸ்ட் டீச்சர் அப்படி வந்து மேரா பெஸ்ட் டீச்சர். மைங்கிறது மேராவா மாதிரி இங்கே வேர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தேன்னு முடியும். ஓகேங்களா? இது தமிழில் பார்த்தீங்கன்னா வேர்ட் அலைன்மெண்ட் அதே மாதிரி தான். அந்த வேர்ட் அலைன்மெண்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட் ரூல் பார்த்துடலாம். இங்கிலீஷில் எங்கெல்லாம் ஆம் வருகிறதோ அங்கெல்லாம் ஹிந்தியில் ஹூ இறுதியாக வரும். நம்ம இப்போ இங்கிலீஷில் எங்கெல்லாம் ஆம் யூஸ் பண்ணுவோம்? ஐ எம் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் ஐ எம், அந்த மாதிரி நேரத்தில் ஐ வரும். மோஸ்ட்லி ஆமுக்கு பக்கத்தில் ஐ வந்துடும். இந்த மாதிரி நேரத்தில் ஹிந்தியில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஹூங்கிறது வந்து லாஸ்ட்டாக வரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஐ ஆம் ஏ டீச்சர். இது தமிழ் என்ன சொல்லுவோம்? நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா, மே ஏ டீச்சர் ஹூ. நம்ம ஆல்ரெடி இந்த ரூலில் பார்த்தோம்ல, அந்த ஹூ வந்து லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 14 கொஸ்டின் வேர்டு பார்த்துருக்கோம். அண்ட் 19 பாயிண்டிங் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் கிராமர் ரூல்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் வேர்ட்ஸ்னு கொஞ்சம் கொடுக்குறேன். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வந்து ஹிந்தி பேசுகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸை மட்டுமே வச்சு நம்ம ஹிந்தி பேசிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து இப்போ ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கா? இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு நீங்களாக வந்து சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு டெய்லி ஒரு 1/2 hour 1 hour ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த டேயில் வந்து இந்த கோர்ஸ் முடிக்கும் போது உங்களால் சரளமாக ஹிந்தி வந்து பேச முடியும் எல்லார் கூட. இப்போ எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாம்னா பெயர்னு சொல்லுவாங்க. பாய்னா சகோதரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பையான்னு யூஸ் பண்ணுவாங்க. திதினா சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க. மானா அம்மான்னு சொல்லுவாங்க. பாப்னா அப்பா. கீஜியே பண்ணுங்க. இந்த கீஜிங்கிறது வேர்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணலாம். அது வந்து அப்கமிங் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் நம்ம. லானா மேன்னு சொல்லுவாங்க. உடையனா கீன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ இந்த மேங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸ் மே, நான் ஆஃபீஸில் இருந்து வந்தேன் அந்த மாதிரி இருக்கலாம். ஆஃபீஸ் மே, ஹோம் மே, ரோட் மே, ரோட்டில் இருந்து வந்தேன் அந்த மாதிரி சொல்லலாம். உடையனா இப்போ உன்னுடைய, என்னுடைய அப்படின்னு சொல்லலாம். கிஸ்கி யூஸ் பண்ணுறோம்ல, அவனுடைய, அவளுடைய அந்த மாதிரி வந்து உடையவன் யூஸ் பண்ணுவாங்க. இது சே யூஸ் பண்ணுவாங்கன்னா இருந்து, அங்கிருந்து, இங்கிருந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணால் சேங்கிற முடியும். அது வந்து ப்ரீவியஸ் இயரில் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். அப்கமிங் எக்ஸாம்பிளையும் பார்ப்போம் நம்ம.
இப்போ கோ அப்படின்னா இக்கு, இக்குன்னு முடிகிற வார்த்தைக்கு வந்து நம்ம கோன்னு ஹிந்தியில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேண்டும் அப்படின்னா சாயியே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ உடன், அருகிலிடம், அருகில், லிடம், அவளிடம், உன்னிடம், அவனிடம் அப்படிலாம் கேட்குறோம்ல. இப்போ உன்னிடம் பெண் இருக்கா, துமாரா பாஸ் பென் ஹே, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்ல. அந்த மாதிரி இடத்துக்கு பாஸ்ங்கிற வேர்டு வந்து ஹிந்தியில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து ஏக்குனா ஒன்று இல்லைன்னா ஒருன்னு சொல்லலாம். தோனோனா இரண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆயியேனா வாருங்கள், பானினா தண்ணி, காணாங்கிறது உணவு. எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஆப்கா நாம் கியா ஹே, அதாவது நம்ம ஆப்கா நாம் கியா ஹேனா ஆப்னா உங்களுடைய, நாம்னா பெயர், கியானா என்ன. இதுக்கு நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், உங்களுடைய பெயர் என்ன. இது இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் நேம். இப்போ இந்த காங்கிறது வந்து கன்ஜெக்ஷன். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். கன்ஜெக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆல்ரெடி இருக்கிற வார்த்தை கூட பின்னாடி நம்ம சேர்த்து பேசுகிறோம்ல. அவனுடைய, உன்னுடைய, உங்களுடைய, அவனிலிருந்து, அந்த இருந்து, உடைய எல்லாமே கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி வர வாக்கியத்தை சொல்லுவாங்க. ஆப் கிதர் ஹோ, இதை வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், வேர் ஆர் யூ, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். இதை வந்து எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில், ஆப் கிதர் ஹோ. ஆப்ங்கிறது நீங்கள், கிதர்ங்கிறது எங்கே. தமிழை பொறுத்தவரை இருக்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஹிந்தியில் வந்து தனியாக பொருளுங்கிறது கிடையாது. நம்ம வந்து பேசும்போது அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது தான். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹவ் ஆர் யூ இங்கிலீஷில் கேட்டால் நம்ம தமிழில் எப்படி கேட்போம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். இதில் வந்து நமக்கு ஹவ்வுங்கிறது எப்படி, யூங்கிறது நீங்கள், ஆருங்கிறது வந்து தமிழை பொறுத்தவரை தனியாக ஒரு ஆட் கிடையாது. நம்ம வந்து இருக்கிறீர்கள் சேர்த்துக்கிறோம். அது வந்து அதாவது ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்தவரை தமிழில் வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து அப்படியே சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறது தான். அதுவே ஹிந்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படியே பேஸ் பண்ணி தமிழ் அலைன்மெண்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. நீங்கள் ஆப், எப்படி, கைசே, இருக்கிறீர்கள், ஹோ. ஓகேங்களா. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆப் கா மா கைசே ஹே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நான் ஆப்கானா உங்களுடைய, மானான்னு சொன்னா அம்மா, கைசேனா எப்படி இருக்கிறார்கள், ஹவ் இஸ் யுவர் மாம் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப மரியாதையாக கேட்குறோம் அப்படின்னா ஹேங் அப்படின்னு ஒரு இங்கே வந்து சேர்த்துக்கிறோம். அது வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ரொம்ப மரியாதையாக பேசணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹேங்கிறத யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆப்கா கோன் ஹோ, ஹூ ஆர் யூ. ஆப்னா நீங்கள், கோன்னா யார். இங்கே வந்து இங்கிலீஷில் ஆருங்கிறத யூஸ் பண்ணுறதுனால லாஸ்ட்டில் ஹிந்தியில் ஹோன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஆப்கா ஹோன் கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்குறோம். இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் அதுக்கு. மே இன்ஜினியர் ஹூ, நான் ஒரு இன்ஜினியர், அது சொல்கிறோம். அது வந்து இங்கிலீஷில் எப்படி வரும், ஐ எம் இன்ஜினியர். நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஆம் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஹிந்தியில் ஹூங்கிற லாஸ்ட் வேர்டு வந்து முடிக்கணும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே மேரா பாய், ஆப்கா பர்த்டே கா பார்ட்டி கப் ஹே அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டேங்கிறது, அதாவது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஹாப்பி பர்த்டே என்னுடைய சகோதரா, உங்களுடைய பர்த்டேயோட பார்ட்டி எப்போது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மேரா பாய்னா என்ன சொல்லுவோம், என்னுடைய சகோதரர். மேரானா என்னுடைய, பாய்னா சகோதரா, ஆப்கானா உங்களுடைய. இங்கே இக்கா யூஸ் பண்ணிருக்கிறதுனால யோட. ஓகேங்களா. பர்த்டேக்கா யோடங்கிறது இக்கா யூஸ் பண்ணுறது சொல்லி ஆல்ரெடி கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸில் பார்த்துருக்கோம். கப்புங்கிறது எப்போது. இது வந்து ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஸ்மே ஆப்கோ கோன்சா கலர் பென் சாயே, அதாவது இப்போ இஸ்ங்கிறது இது, மேங்கிறது கன்ஜெக்ஷன் லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ங்கிறது உங்களுக்கு, கோங்கிறது உங்களுக்கு, அந்த உங்களுக்குங்கிற முடிகிற லுக்கு அது வந்து கன்ஜெக்ஷன் கோ யூஸ் பண்ணியிருக்காங்க. கோன்சா எந்த, கலர் பெயிண்ட், சாயிங்கிறது வேண்டும். இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, இஸ்மே ஆப்கோ கோன்சா கலர் பென் சாயே, அதாவது இதில் உங்களுக்கு எந்த கலர் பென் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு ஒரு கலர் பிடிச்சிருச்சு. சப்போஸ் ரெட் கலர் பென் அதில் பிடிச்சிருக்குன்னா ஹம்கோ ரெட் கலர் பென் சாயே, எனக்கு ரெட் கலர் பென் தான் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஆப் மேரா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் கீஜியே, அதாவது ஆப்னா நீங்கள், மேரானா என்னுடைய, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் கீஜிங்கிறது பண்ணுங்க. நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கீஜியே, சாயியே ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. நீங்கள் வந்து ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணுங்கிறது எது பண்ணுங்க வேணான்னு, இப்போ டோர் ஓப்பன் பண்ணுங்க, டோர் ஓப்பன் கீஜியே,
இதை இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம்ல. அதாவது நீங்கள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எதை வேணால் யூஸ் பண்ணி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சப்ஸ்கிரைப் கீஜியே, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் கீஜியே. அதாவது வந்து நம்ம இங்கிலீஷ் வேர்டு எது வேணால் யூஸ் பண்ணி இந்த கீஜிங்கிறது வேர்டு வந்து யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் எந்த பொருள் வேண்டும்னாலும் போய் கேட்டுக்கலாம். பென் சாயே, பெயிண்ட் சாயே, பேக் சாயி, அந்த மாதிரி வேண்டுங்கிற வேர்டுக்கு சாயிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஹிந்தி வந்து பேசிக் வேர்ட்ஸ் பற்றி பார்த்தோம், பேசிக் ரூல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த ரூல்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் பார்த்த ஒரு ரூலில் இது ஒரு ரூலு. ஆங்கிலத்தில் எங்கெல்லாம் ஆம் வருகிறதோ அங்கெல்லாம் ஹிந்தியில் ஹூ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருந்துச்சு. அதை பார்த்தோம். அதாவது ஆங்கிலத்தில் ஐ வரக்கூடிய இடங்களில் ஆம் வரும், அப்படிதானே? அதே மாதிரி ஹிந்தியில் லா மே வரக்கூடிய இடத்தில் ஹூ பயன்படுத்த வேண்டும். இதுதான் வந்து இதோட ரூலு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காமனாக இதில் வந்து எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இப்போ மேரா ஹவுஸ் சென்னை மே ஹூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இந்த ஹூங்கிறது இங்கே வந்து யூஸ் பண்ணணுமா? அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ மேராங்கிறது என்னுடைய அப்படின்னு ஆயிரும், கரெக்டுங்களா? மை நேம் இஸ் மணின்னு வச்சுக்கலாம். இப்போ மை நேம் இஸ் மணிங்கிறது என்ன சொல்லுவோம்? மை நேம் ஆம் மணி அப்படின்னு சொல்லுவோமா? இது இந்த ஆம்ங்கிறது இந்த இடத்துல வராது. நம்ம அந்த ரூல் படி நம்ம என்ன பார்த்தோம்னா, எங்கெல்லாம் ஐ யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் ஆம் வரும். அந்த ஆம் வந்தால் மட்டும்தான் இந்த ஹூ வந்து யூஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம வந்து ஐங்கிறது யூஸ் பண்ண மாட்டோம். என் பேருங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து மையங்கிறோம், என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு மையங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த ஹூங்கிறது வராது. ஓகேங்களா? அடுத்த ரூல் என்ன பார்த்தோம்? ஆங்கிலத்தில் இஸ் வரும் இடங்களில் ஒருமை என்றால் ஹே, பன்மை என்றால் ஹேண்ட் அண்டு எதிரே இருப்பவரை சொல்ல ஹோ பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ரூல் பார்த்தோம், ரைட்டுங்களா? அதாவது நம்ம இப்போ சப்போஸ் சிங்குலராக இருந்தால் ஹேன்னு யூஸ் பண்ணுவோம், சப்போஸ் ப்ளூரலாக இருந்தால் ஹேன்னு யூஸ் பண்ணுவோம். அண்ட் எதிர யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சொல்கிறதுக்கு ஹோன் பயன்படுத்துவோம், கரெக்டுங்களா? இது ஒரு ரூல் பார்த்தோம். இதில் எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இதுலேயே இப்போ ரெண்டாவது சொல்லலாம். இப்போ எதிரே இருப்பவரை சொல்கிறதுக்கு எதிரே இருப்பவரை பற்றி சொல்கிறதுன்னு இருக்கு. அதாவது இப்போ எதிர ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி இருக்காங்கன்னா அவங்கள வந்து சொல்கிறது இருக்கு, அவங்கள பற்றி சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கும், கரெக்டுங்களா? ரெண்டுக்கு வந்து தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஆப்கா பென் கிதர் ஹோ, இதில் இந்த ஆப்காங்கிறது வந்து கரெக்டாக கிடையாது. இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இது நம்ம என்ன சொல்லணும்னா ஆப் கிதர் ஹோன்னு சொல்லலாம், இல்லைன்னா தும் கிதர் ஹோன்னு சொல்லலாம். இந்த ஆப் தும் இதுக்கு பக்கத்தில் கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக வரக்கூடாது. அந்த காங்கிறது கன்ஜெக்ஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் பார்ட்ஸில். இந்த ஆப் தும் பக்கத்தில் வந்து கன்ஜெக்ஷன் வரக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ஆப்புங்கிறது நீங்கள், ஆப்காங்கிறது உங்களுடைய, ஆப்கோங்கிறது உங்களுக்கு. இந்த மூணு நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் அது ஏன் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும், ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம அப்கமிங் வீடியோவில் இதை பற்றி இன்னும் எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். கன்ஜெக்ஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எங்கெங்கே யூஸ் பண்ணக்கூடாது. கன்ஜெக்ஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு வேர்டுக்கு பின்னாடி நம்ம இப்போ இதில்னு சொல்கிறோம், இப்போ இதிலிருந்து, அந்த லிருந்துங்கிறது இது, இவன் சொல்கிறோம், இவனுடைய, அந்த உடையங்கிறது கன்ஜெக்ஷன். லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம்ல, அது வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஹிந்தியில் ஏ, ஓ, கோன்சா இவைகளுக்கு அடுத்ததாக எப்பொழுதும் கன்ஜெக்ஷன் வராது. அதாவது நம்ம ஏமே, ஓமே, ஏகா, கோன்சாக்கா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது ஒரு ரூல்னே வச்சுக்கோங்க நீங்கள். அதுவே இப்போ இஸ்மே அப்படின்னா இதுலையும் சொல்லுவோம், உஸ்மேனா அதுலேயும் சொல்லுவோம், இஸ்கானா இதனுடையன்னு சொல்லுவோம், கிஸ்கானா எதனுடைய சொல்லுவோம். அதே மாதிரி இது ஏன்னா இப்போ இஸ்ஸு உஸ்ஸு அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து ஹிந்தியில் ரூல். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தேன், ஏஓ அதுக்கெல்லாம் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்தேன். ஏன்னா ஏஓங்கிறது அது இதுங்கிற பொருள்படுமா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஏமே ஓமே அதில் இதில் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து ரூல். அதுக்கு பதிலாக நம்ம இஸ்மே இதில், உஸ்மே அதில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பழகிங்க. ஓகேங்களா? இஸ்கா இதனுடைய, கிஸ்கா எதனுடைய, இந்த உடையங்கிறதுக்கு பதிலாக அந்த கா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இஸ் பஸ்மே, ஏ பஸ்மே ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து கன்ஜெக்ஷன் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்துருப்போம். இன்னும் கொஞ்சம் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ரூல்ஸோட சில பல எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் தெரிஞ்சுக்க கீழே இருக்க பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு டைம் ஆர் வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு எப்போது, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸாக இருக்கும்.
சப்போஸ் நீங்கள் மெமரி பண்ண முடியலன்னா விட்டுருங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? கல் நேற்று நாளை, ஆஜ் இன்று, அபி இப்போது, பாத் பிறகு, பாத்மே அப்புறம், ஸ்போக்கன் தமிழில் சொல்லணும்னா அப்புறமா, தீன் நாள், ராத் இரவு, கப்தா வாரம், மைனா மாதம், கண்டா பஜே மணி, சால் ஆண்டு. இந்த கண்டா பஜே ரெண்டுமே வந்து டைமுக்கு தான் சொல்லுவோம். அதாவது கித்னா கண்டா எவ்வளோ எத்தனை மணி அப்படின்னு கேட்குறது, கித்னா பஜே எத்தனை மணி அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பார்க்க போகிறது வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு பொசிஷன், அதாவது வேர்ட்ஸ் ரிலேட்டட் டு எங்கே, அதாவது எங்கே இருக்கீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆன்சர் பண்ணணும்ல, அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்தர் உள்ளே, பகர் வெளியே, உப்பர் மேலே, நீச்சே கீழே, தாயே வலது, பாயே இடது, தர் பக்கம், சாம்னே எதிரே, பீச்சே முன்னே, ஆகே முன்னே, பைலே முன்னே, பாத் பிறகு, உஸ்லியே அதனால், கியூகி ஏனென்றால், அகர் தோ, அதாவது இங்கிலீஷில் இப்போ இஃப் தென் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அகர் தோன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார் தடவை, சிர்ப் ஜஸ்ட், அதாவது மட்டும் யூஸ் பண்ணுறோம்ல அதுக்காக, இது மட்டும் அப்படின்னா அந்த மாதிரி அந்த மட்டும் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம சிற்புங்கிற வந்து ஹிந்தி வேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புர் அதுக்கு வந்து அப்புறம், இருப்பி இருந்தாலும், ஹூவா ஆச்சு, மதலப் அர்த்தம், சாத் உடன், இது வந்து காசாத் கீசாத்னு சொல்லுவோம். அதாவது ஆண்பால் பெண்பால் சொல்கிறோம்ல ஹிந்தியை பொறுத்தவரை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹிந்தியை பொறுத்தவரை ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுவே ஆண் யூஸ் பண்ணிங்கன்னா கீசாத் அவனுடன், காசாத் அவனுடன், கீசாத் அவளுடன், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. வாலா காரன், அதாவது இந்த வாலாங்கிற வார்த்தை இப்போ வந்து ஒரு வண்டின்னு சொல்கிறோம்னா வண்டிக்காரன் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் வண்டினா வண்டின்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வண்டி வந்து என்ன சொல்லுவோம், காடின்னு சொல்லுவோம். அப்போ காடி வாலா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நே வந்து, ஆம ஹா இல்லை நெஹி, காரன் வஜே, ஹி தான் வே இஏ அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெய்லி வேர்ட்ஸ் யூஸ்டு நவ், இப்போ நவுன்லாம் யூஸ் பண்ணுறோம், அது டெய்லி என்னென்ன நவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அதுன்னு பார்த்துக்கலாம். கர் வீடு, துக்கான் கடை, மந்திர் கோவில், மஸ்ஜித் மசூதி, ராஸ்தா பாதை, கல்லி தெரு, கப்டா உதை. அடுத்து வந்து கன்ஜெக்ஷன் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்து என்னென்ன ஹிந்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கன்ஜெக்ஷன் பற்றி ஆல்ரெடி சில ப்ரீவியஸ் வீடியோஸில் சில வேர்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ கன்ஜெக்ஷனை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். மே ல, அதாவது கன்ஜெக்ஷனுங்கிறது ஒரு வேர்டுக்கு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் சேர்த்து பேசுவோம்ல, அந்த மாதிரி அந்த கன்ஜெக்ஷன் முடியக்கூடியது. அவனுடைய, அதாவது அந்த உடையங்கிறது காக்கி அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மே ல, கா கி உடைய, சே இருந்து, தக் வரை, பி கோ இக்கு ஐ ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கோபி ஐயும் இக்கும், கேலியே ஹாஹா, கபாத் கிபாத் ரெண்டுமே கு பிறகு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. லேகின் ஆனால், அவுர் மேலும், ஆர் மற்றும், இஸ்லியே இதனால். அடுத்து பாடி பார்ட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். அதாவது உடல் உறுப்புகள் என்னென்னலாம் ஹிந்தியில் என்னென்ன மீனிங், தமிழுக்கு ஹிந்தி என்னென்ன மீனிங்கிறத பார்த்துடலாம். ஹாத் கை, பெயர் கால், பாவ் பாதம், கூன் ரத்தம், சீர் தலை, ஆக் கண், கான் காது, நாக் மூக்கு, டாங் நாக்கு, தாத் பல்லு. அதாவது இப்போ நான் தமிழில் பொறுத்தவரை நாக்குனா நாக்குன்னு சொல்லுவோமா, ஆனால் இங்கே கொஞ்சம் அதே மாதிரி டாங்குனா நாக்குன்னு சொல்லுவோம். அது மாறி மாறி இங்கே கொஞ்சம் வரும். நாக்குனா மூக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மூவ் வாய், தில் இதயம், சினே மார்பு, கமர் இடுப்பு, உங்லி விரல். நெக்ஸ்ட்டு உணர்ச்சிகள், அதாவது இப்போ உங்கள்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹவ் ஆர் யூ அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறேன். அது மாதிரி ஹிந்தியில் ஹைசேகே, ஆப்கா ஹைசேகே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, இல்லை உடலில் ஒரு உணர்ச்சி சொல்லுவீங்களா, அதுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தரத் வலி, அச்சா நல்லா, அறம் ரிலாக்ஸ், புறா நல்லா இல்லை, பியாஜ் தாகம்,
பூ பசி, பொகத் ரொம்ப, தோடா கொஞ்சம், கராப் மோசமான, கரம் சூடு, தண்டா குளிர்ச்சி, லகா ஆனது. இப்போ நீங்கள் இந்த பொகத்துன்னு யூஸ் பண்ணி தரத்துன்னு யூஸ் பண்ணால் பொகத் தரகே அப்படின்னா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை பகத் அச்சாஹே ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் பார்த்துக்கலாம். இது ஒரு 4 நம்பர் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்பர்ஸுங்கிற டாபிக்ஸில் எல்லா நம்பர்ஸையும் பற்றி யூஸ் பண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த 4 நம்பர் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. 1 1 2 2 3 3 4 4. வெர்ப் வித்தவுட் ரெஸ்பெக்ட், அதாவது ஒரு வினைச்சொல் வந்து நீங்கள் வித்தவுட் ரெஸ்பெக்டோட சொல்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி பார்த்துடலாம். ஆ வா, ஜா போ, தேய் தா, கர் செய், உட்டா தூக்கு, லே எடு, ரக் வை, பீ குடி, தோட் உடை, தோட் ஓடு. அதாவது ரன்னுன்னு சொல்கிறோம்ல, ரன்னிங் சொல்கிறதுக்கு அந்த தோட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த தோட்டுக்கும் இத்தோட்டுக்கும் ஒரே ஒரு எழுத்துல வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டால் போடு, தேக் பாரு, திக்கா காட்டு, செட் ஏறு, உத்த இறங்கு, கரி விலைக்கு வாங்கு. இந்த எல்லா வேர்ட்ஸுமே நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து மெமரிஸ் பண்ண பாருங்கள். அது வந்து அதுக்காக ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்த ரூல்ஸ் கூட நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது டெய்லி ஒரு 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து சரளமாக உங்களால் ஒரு டெய்லி 1 ஹவர் மீன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் 20 டேஸில் வந்து ஹிந்தி வந்து முழுசாக பேச முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரூல்ஸ் 4. அதாவது 3 லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதாவது ஹிந்தியில் என்னென்ன ரெஸ்பெக்ட்லாம் இருக்குது அதை பற்றி பார்க்குறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் 3 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது 4th ரூல். ஹிந்தியில் என்னென்ன லெவலில் ரெஸ்பெக்ட் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். பேஸ் வெர்ப் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேஸ் வெர்ப்னா என்ன பார்த்தோம், வா போன்லாம் பார்த்தோம்ல, ஆன் பார்த்தோம், ஜான் பார்த்தோம், வா போனா பார்த்தோம். அது வந்து பேஸ் வெர்ப் வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காது, நோ ரெஸ்பெக்ட். பேஸ் வெர்ப்பு கூட நீங்கள் ஓன் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு மினிமம் ரெஸ்பெக்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. ஆவோ அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து மினிமம் ரெஸ்பெக்ட். அதாவது பேஸ் வெர்ப்பு கூட ஏன்னு நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட். இதுவே ஆனா என்ன, இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் போய் பார்க்கலாம். ஹே மணி தூ இதர் ஆ அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து இதுக்கு இந்த வெறும் இந்த தூங்குறது யூஸ் பண்ணியிருக்கோம், இதர் ஆன்னு யூஸ் பண்ணி ஆங்கிறது அந்த பேஸ் வெறுப்பு. இப்போ டே, இதுக்கு நம்ம என்ன ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், டே மணி நீ இங்கே வாடா. இந்த வெறும் ஆன் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது வந்து வாடா போடா அந்த மீனிங்கில் ஆயிடுது. இது நெக்ஸ்ட் பாருங்களேன், மணி தும் இதர் ஆவோ. அதாவது 2வது எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அது, அதாவது அந்த ப்ளஸ் பேஸ் ஒர்க் கூட ஓ யூஸ் பண்ணுறதுனால என்ன மினிமம் ரெஸ்பெக்ட் சொல்லலாமா. அப்போ மணி நீ இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம், நார்மலாக கூப்பிட்றோம். அதே 3வது பாருங்க, 3வது என்ன பார்த்தோம், பேஸ் ஒர்க் ப்ளஸ் ஏன்னு சேர்த்து யூஸ் பண்ணணும், அதான் பார்த்தோம். மணி ஆஃப் இதர் ஆயே, மணி இங்கே நீங்கள் வாங்க. இப்போ 4வது வெர்ப்பு வந்து அந்த ரூல்ஸில் வந்து அப்ளை பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது வானா ஆன்னு சொல்லுவோமா, அப்போ வந்து ஆவோ ஆயே, அதாவது மினிமம் மேக்ஸிமம் ரெஸ்பெக்ட்டு. போனா ஜா, அதுவே நம்ம வந்து மினிமம் சொன்னால் ஜாவோ, மேக்ஸிமம் ரெஸ்பெக்டில் சொன்னால் ஜாயே. தானா தேய் தேய்தோ தீஜியே. பண்ணுனா கர் கரோ கீஜியே. அது என்ன தீஜியே கைஜியே. உங்களுக்கு வந்து இந்த ஒரு 4 வேர்ட்ஸ் மட்டும் ஹிந்தியில் வந்து மொத்தமாக நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் இந்த 4 வேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் உங்களுக்கு, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அடுத்து வந்து தூக்கு உட்டா உட்டாவோ உட்டாயியே, எடு லே லேலோ லீஜியே, வை ரக் ரக்கோ ரக்கியே, குடி பி பியோ பீஜியே, உடை தோட் தோடோ தோடியே, ஓடு தோட் தோடோ தோடியே, போடு டால் டாலோ டாலியே, பாரு தேக் தேக்கோ தேக்கியே, காட்டு திக்கா திக்காவோ திக்காயியே, ஏறு செட் செடோ சிடியே, இறங்கு உத்தர் உத்தரோ உத்தரியே, வாங்கு கரி கரிதோ கரித்தியே. அடுத்து ரூல் நம்பர் 5 பார்க்கலாம். வெறுப்புடன் ஊங்கா சேர்ப்பது அந்த செயலை செய்ய போவதாக மீனிங் தரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ வெறுப்புனா என்ன சொல்லுவோம், பேஸ் வெறுப்புலாம் பார்த்தோம்னா அதுக்கெல்லாம் வெறுப்பு, அது கூட நம்ம ஊங்கான்னு சேர்த்தோம்னா அது வந்து நம்ம அந்த செய்ய போகிற மாதிரி சொல்லுவோம், மீனிங்கில் வரும். ஓகேங்களா. மே உதர் ஆவுங்கா, நான் அங்கேயே வருவேன், அதான் மீனிங்கு. இப்போ ரூல் நம்பர் 5 வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பேஸ் வெறுப்புங்கிறது என்ன ஆ, அது கூட இந்த ஊங்காங்கிறத அப்ளை பண்ணுவோம். ஆ ஊங்கா வருவேன், ஜா ஊங்கா போவேன், தூ தூங்கா தருவேன், கருங்கா செய்யேன், உட்டா ஊங்கா தூங்குவேன், லூங்கா எடுப்பேன். இந்த பேஸ் வெறுப்பு இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது இந்த தூங்கா லூங்காங்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் வரும். ரக்கூங்கா வைப்பேன், பியூங்கா குடிப்பேன், தோடுங்கா உடைப்பேன், தோடுங்கா ஓடுவேன், டாலுங்கா போடுவேன், தோக்குங்கா பார்ப்பேன், திக்காவுங்கா காட்டுவேன், ஷெடுங்கா ஏறுவேன், உத்தருங்கா இறங்குவேன், கரிதுங்கா வாங்குவேன். அடுத்து ரூல் நம்பர் 6 பார்க்கலாம். வெறுப்புடன் யா, இ அல்லது ஏ சேர்ப்பது பாஸ்ட் ப்ரெசன்ட் ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது ஒரு வெறுப்பு வேர்டு இருக்கு, பேஸ் வெறுப்பு வேர்டு கூட யா, இ ஆர் ஏ சேர்ப்பது பாஸ்ட் டென்ஸை வந்து அதாவது கடந்த காலத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் ஆண்பாலாக இருந்துச்சுன்னா யான்னு யூஸ் பண்ணுவீங்க. அதாவது பெண்பாலாக இருந்துச்சுன்னா ஈன்னு யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் அது ப்ளூரலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏன்னு யூஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து ஹே, ஹோ, ஹேங், தா, தி, தே, ஹோஹா, ஹோஹி ஏதேனும் ஒன்றை சேர்த்து யூஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா? அதாவது இந்த இது வந்து இதில் வந்து ஏதாவது ஒன்றில் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் வந்து ரெப்ரசன்ட் பண்ண ஜெண்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அது மஸ்ட்டு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஆயாதா வந்திருந்தேன், ஆர் வந்திருந்தான். ஆயி தி வந்திருந்தாள். அதாவது ஆண் பெண்ணுக்கு ஆண்னா தான் யூஸ் பண்ணுவோம், பெண்ணா தீன்னு யூஸ் பண்ணுவோம். ஆயே தே வந்திருந்தார்கள், ஆயா ஹே வந்துள்ளான், ஆயி ஹே வந்துள்ளாள், ஆயி ஹே வந்துள்ளார்கள், ஆயா ஹி வந்துள்ளேன், ஆயா ஹோஹே வந்திருப்பான் ஆர் வந்திருப்பார்கள், ஆயி ஹோஹி வந்திருப்பாள். இப்போ அப்ளிகேஷன் பார்த்துடலாம். ஆவா ஆயா, ஜாபோ ஜா ஆனான்னு சொல்லுவோம், வான்னு சொல்லுவோமா? அதுமாதிரி ஜானா போன்னு சொல்லுவோம். அதான் ஆனா ஆயா, ஜானா கயா, கர்னா கியா, தேனா தியா, உட்டா அதாவது தூக்குங்கிறது உட்டாயா, எடுனா லே லியா, வைனா ரக்கு ரக்கா, குடினா பி பியா, உடைனா தோட் தோடா, ஓடுனா தோட் தோடா, போடுனா டால் டாலா, பார்னா தேக் தேக்கா, காட்டுனா திக்கா திக்காயா, ஏறுனா செட் செடா, இறங்குனா உத்தர் உத்தரா. இப்போ வாங்குறோம், பை பை பண்ணுறோம், அதுக்கு என்ன சொல்லுவோம்னா கரீப் கரீதா. அதாவது விலைக்கு வாங்குன்னு பார்த்தோம்னா அதுதான். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 7 பார்க்கலாம். நா தல் வெறுப்புடன் நா என்பதை சேர்ப்பதன் மூலம் அந்த செயலை செய்தல் பொருளை பெறலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தா சேர்க்கும் போது அந்த செயலை செய்திருக்க வேண்டும் பொருளை தரும். ஹே சேர்க்கும் போது செயலை ப்ரெசண்டில் செய்யும் பொருளை தரும். ஹோஹா சேர்க்கும் போது செயலை ஃபியூச்சரில் பண்ண வேண்டிய பொருள் படும். இப்போ ஆனானா வருதல், மேரா கிளாஸ் கோ ஆனா ஆப்கோ பொஹத் அச்சா ஹே, என்னுடைய கிளாஸுக்கு வருதல் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதான் மேராங்கிறது என்னுடைய, கிளாஸுங்கிறது அப்படி வந்து, போங்கிறது இங்கே இக்குன்னு மாறிடும், ஆனாங்கிறது வருதல், ஆப்னு உங்களுக்கு, பொகத் அச்சாகே என்னுடைய கிளாஸுக்கு வருதல் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் அனாதா வந்திருக்க வேண்டும். மேரா கிளாஸ்க்கு ஆப் பைலேஹி ஆனாதா, என்னுடைய கிளாஸுக்கு நீங்கள் முன்னாடியே வந்திருக்க வேண்டும். ஓகேங்களா? அதான் மீனிங்கு. மேராங்கிறது என்னுடைய, கிளாஸுங்கிறது கிளாஸே தான், போங்கிறது இக்குன்னு மாறிடும், ஆப்புங்கிறது நீங்கள், பைலேங்கிறது முன்னால், ஹீங்கிறதால பைலே ஹீ அப்படிங்கிறது முன்னாடியே, ஆனானா வந்திருக்க வேண்டும், ஆனாதானா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆனாகே வர வேண்டும். ஆஜே டெய்லி ஆப் மேரா கிளாஸ்க்கு ஆனாகே, இன்றிலிருந்து டெய்லி நீங்கள் என்னுடைய கிளாஸுக்கு வர வேண்டும். அதாவது இந்த ஆனாகேங்கிறது வந்து வர வேண்டும்ங்கிற பொருள்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 8 பார்க்கலாம். ரகா ரஹி ரஹே. ஆங்கிலத்தில் ஃபியூச்சர் குறிக்க யூஸ் பண்ணும் ஐஎன்ஜிக்கு பதிலாக ஹிந்தியில் உள்ள வார்த்தைகள் ரகா ரஹி ரகே அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஆண்பால்னா நீங்கள் ரகான்னு யூஸ் பண்ணுவீங்க, பெண்பால்னா ரஹின்னு யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரல்னா ரஹேன்னு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதனோடு ஹே ஹோ ஹென் தா தி தே ஹோஹா ஹோகி சேர்த்து பயன்படுத்த வேண்டும். அதாவது ப்ரீவியஸை பார்த்த மாதிரி தான். இப்போ ஆனாஹே ஆனாஹின்னு பார்த்தோம்னா அது மாதிரி ரகா ஹே ரகாஹி ரகாதா அந்த மாதிரி சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஆ ரகா ஹே வந்து கொண்டு இருக்கின்றது, அதாவது வந்து கொண்டு இருக்கிறான். ஆ ரஹிஹி வந்து கொண்டு இருக்கிறது, வந்து கொண்டு இருக்கிறார், ஆண்பால் பெண்பாலுக்கு. ஆ ரக ஹேன் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆ ரக ஹூ வந்து கொண்டு இருக்கிறேன். ஆ ரகாதா வந்து கொண்டிருந்தான், வந்து கொண்டிருந்தது. ஆ ரஹீதி வந்து கொண்டிருந்தாள். ஆ ரஹேதே வந்து கொண்டிருந்தாள். ஆ ரக ரகா ஹோஹா
அப்படின்னா என்னன்னா வந்து கொண்டிருப்பான் வந்து கொண்டிருக்கும். ஆ ரஹி ஓஹி வந்து கொண்டிருப்பான் வந்து கொண்டிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் 3 ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு 5 ரூல்ஸ் பார்த்தோம். அண்ட் மொத்தமாகவே ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் இது எல்லாமே எனக்கு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், வேர்ட்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டேன், ரூல்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டேன், என்னால் ஹிந்தி பேச முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களால் முடியாது. டெய்லி நீங்கள் வந்து ஒரு 20 டேஸ்க்கு ஒவ்வொரு ரூல்ஸுக்கும் வந்து டெய்லி 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த இருக்கிற வேர்ட்ஸை வச்சு நீங்கள் வாக்கியம் அமைச்சு பாருங்கள். அமைச்சு பார்த்தா நீங்கள் வந்து ஹிந்தி வந்து 20 டேஸில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஓகேங்களா? இப்போ பார்ட் 4க்குள்ள போகலாம். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ஆல்ரெடி 8 ரூல்ஸ் அண்ட் சம் வேர்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம் எக்ஸாம்பிள்ஸோட. இப்போ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். ரூல் நம்பர் 9. தமிழில் வான் வால் வார்கள் வரக்கூடிய இடங்களில் ஹிந்தியில் ஏகா ஏகி மற்றும் ஏங்கே வரும். இது நடக்கக்கூடிய வினைச்சொல்லை குறிக்கும், அதாவது வருங்காலம். இப்போ தமிழில் வந்து வருவான் வருவாள் இல்லை வருவார்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஹிந்தியில் ஏகா ஏகி அண்டு ஏங்கிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஆயேகாங்கிறது வருவான், ஆயேகிங்கிறது வருவாள், ஆயேங்கேங்கிறது வருவார்கள். அதாவது ஆங்கிறது வாங்கிறது நமக்கு தெரியும். ஆங்கரோட மீனிங் வந்து தமிழில் வான் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மணி இதர் ஆயேகா அப்படின்னா ஹிந்தியில் மணிக்கு அப்படியே வந்துடும், மணிங்கிறது வந்துடும். இதர்ங்கிறது இங்கே, ஆயேகாங்கிறது வருவான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. மணி அவுர் லட்சுமி இதர் ஆயேங்கே. அதாவது மணிக்கு மணி அப்படியே வந்துடும், அவுருங்கிறது மற்றும் லட்சுமிக்கு லட்சுமி அப்படியே வந்துடும். இதர்ங்கிறது இங்கே, ஆயேங்கேங்கிறது வருவார்கள். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 9 அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்த வினைச்சொற்களோட நம்ம வந்து அந்த ரூல் நம்பர் 9 வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆங்கிறது தமிழில் வா, அது வந்து நம்ம ரூல் அப்ளை பண்ணிட்டோம்னா ஆயேகா வருவான். ஜாங்கிறது போ, ஜாயேகா போவான். கருங்கிறது செய், கரேகா செய்வான். தேங்கிறது தா, தேகா தருவான். உட்டாங்கிறது தூக்கு, உட்டே ஏகா தூக்குவான். லேங்கிறது எடு, லேகா எடுப்பான். ரக்குங்கிறது வை, ரக்கேகா வைப்பான். பீங்கிறது குடி, பிஏகா குடிப்பான். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நிறையா வினைச்சொல்கள்லாம் பார்த்தோம். அந்த வினைச்சொல் நீங்கள் எல்லாமே சேம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு சேம் மெத்தடில் தான் வரும். உங்களுக்கு எந்த ஒரு விதிவிலக்குமே இதில் கிடையாது. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 10. நீண்ட நாள் தொடர்காலம் தா தி தே. அடிப்படை வினைச்சொல்லுடன் தா தி தே இணைப்பதன் மூலமாக அந்த செயலை நீண்ட காலமாக செய்து கொண்டிருப்பதாக அர்த்தத்தை அடையலாம். இதனுடன் ஹே, தா, ஹோஹா முதலான வார்த்தைகளை இணைத்து பயன்படுத்த வேண்டும். கூடுதலாக நிகழ்காலத்தில் நீங்கள் செய்யப்போகும் செயலை சொல்லவும் இதனை பயன்படுத்தலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ மே ஆஃபீஸ் ஜாத்தாகு. இப்போ ஜாங்கிறது என்ன, போங்கிற மீனிங் தரும். அது பக்கத்தில் நான் வந்து தாங்கிறத நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்போ ஜாத்தான்னு வந்துருமா. ஜாத்தாங்கிறது ஆல்ரெடி போங்கிறதோட தா சேர்க்கறதுனால போகின்றேன் அப்படிங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு மாறுது. இப்போ மேங்கிறது நானும் ஒரு பொருள் போகிறோம், ஆஃபீஸ் அப்படியே ஆஃபீஸ்னு வரும். ஜாத்தாகுங்கிறது போகின்றேங்கிற மீனிங் உங்களுக்கு வரும். ரூல் நம்பர் 10க்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். மே டெய்லியே மந்திர்கோ ஜாத்தாதா அப்படின்னா மேங்கிறது நான், டெய்லி அப்படியே டெய்லி வந்துடும். ஏங்கிறது இந்த மீனிங் வரும். மந்திர்கோனா கோவிலுக்கு, ஜாத்தாதானா போய் கொண்டிருந்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மணி பி ஏ மந்திர்கோ ஆத்தாதா அப்படின்னா மணி பிங்கிறது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா மணியும் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். ஏங்கிறது இந்த, மந்திர்கோங்கிறது வந்து கோவிலுக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். ஆத்தாதாங்கிறதுங்கிறது வந்து வந்து கொண்டிருந்தான். நமக்கு ஆங்கிறது வாங்கிறது ஒரு மீனிங் தெரியும். அப்போ பக்கத்தில் நம்ம தா சேர்க்குறோம். இப்போ ஆத்தா தா, தாங்கிறத முடிக்க வேண்டியது நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கோம். இப்போ ஆத்தா தாங்கிறது வந்து கொண்டிருந்தாங்கிற பொருள் உங்களுக்கு வருது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். விஜிபி ஏ மந்திர்கோ ஆத்தி தி. விஜியும் ஏ இந்த மந்திர்கோக்கு கோவிலுக்கு ஆத்தி தீங்கிறது வந்து கொண்டிருந்தால். நீங்கள் இந்த ரூல் நம்பர் 10 பொறுத்தவரை நீங்கள் ஆண்பால் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஆத்தா தாங்கிறத யூஸ் பண்ணணும். அதே பெண்பால்னு பார்த்தீங்கன்னா ஆத்தி தி. ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேல் ஃபீமேலுக்கு வந்து நீங்கள் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ரூல் நம்பர் 10 பொறுத்தவரை. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதர்சே மே அவுர் விஜி கார்மிக் ஆஃபீஸ் ஜாத்தாதே. அதுக்கு இதர்சேங்கிறது இங்கேருந்து, மேங்கிறது நானும், அவுருங்கிறது உங்களுக்கு ஒரு இது ஒரு ஜாயினிங் கன்ஜெக்ஷன் ஆடு மாதிரி, அதனால் உங்களுக்கு அது எந்த ஒரு பொருளும் தராது. விஜிங்கிறது விஜி அப்படியே வந்துடும். கார்மேங்கிறது கார்லேங்கிறது உங்களுக்கு வரும். ஆஃபீஸுங்கிறது ஆஃபீஸ் அப்படியே வந்துடும். ஜாத்தாதேங்கிறது போய்கொண்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு மீனிங் வரும். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் ரூல் நம்பர் 10க்கு பார்த்துடலாம். மணி அபிஓ மந்திர்கோ ஜாத்தா ஹோஹா அப்படிங்கிறது மணிக்கு மணி அப்படியே வந்துடும். அபிங்கிறது இப்போது, ஓங்கிறது அந்த, மந்திர்கோங்கிறது கோவிலுக்கு, ஜாத்தா ஹோஹா அப்படிங்கிறது போய்கொண்டிருப்பான். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்களேன். விஜிபி உஸ் மந்திர்கோ ஜாத்தி ஹோகி. இதில் ஹோகா ஹோகின்னு யூஸ் பண்ணுங்க. மணின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம ஆண்பாலை குறிக்கும் போது ஹோகாங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். அதே பெண்பாலை குறிக்கும் போது ஜெண்டர் டிஃபரன்ஸ் வரும்போது ஹோகிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி அதில் ஜாத்தான்ங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை ஜாத்திங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஹிந்தியை பொறுத்தவரை நம்ம எப்பவுமே பேசும்போது ஜெண்டர் டிஃபரன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. விஜிக்கு விஜி வந்துடும், பிக்கு யும்ங்கிறது அப்போ விஜி யும் வந்துடும், உசுங்கிறது அந்த, மந்திர்கோங்கிறது கோவிலுக்கு, ஜாத்தா ஜாத்தி ஹோயிங்கிறது போய் கொண்டிருப்பாள். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். மணி அவுர் விஜி அபி உஸ் கார் மே ஜாத்தா ஹோங்கே அப்படிங்கிறது மணிக்கு மணி அப்படியே வந்துடும், அவுருங்கிறது மற்றும், விஜிங்கிறது விஜி அப்படியே வந்துடும், அபிங்கிறது இப்போது, உஸ்ஸுங்கிறது அந்த, கார்மேங்கிறது கார்லேங்கிறது வந்துடும், ஜாத்தே ஹோங்கே அப்படிங்கிறது போய்கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மீனிங் வந்துடும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 11, அனுமதி கேட்டல். அதாவது ஒரு பர்மிஷன் வந்து நம்ம கேட்குறோம், அந்த மாதிரி நேரத்தில் இந்த ரூல் நம்பர் 11ங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அதாவது பேஸ் வெர்ப்புடன் ஊ இணைப்பது அந்த செயலை செய்யவா என அனுமதி கேட்பதற்கு பயன்படுத்துவதாகும். அதாவது அடிப்படை வினைச்சொல் நம்ம திருந்தோம்ல, ரொம்ப வினைச்சொல்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். அதாவது வா, போ, தூக்கு, எடு, குடி, சாப்பிடு, அந்த மாதிரிலாம் வினைச்சொல்லாம் பார்த்தோம்னா அந்த வினைச்சொல் கூட நம்ம ஊங்கிறத சேர்க்கறதுனால நமக்கு வந்து அந்த செயலை செய்யவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சார் மே அந்தர் ஆவு, ஆங்கிறது வந்து வாங்குற மீனிங் வரும், அப்போ நம்ம ஊ பக்கத்தில் சேர்க்குறோம், அப்போ ஆவுங்கிறது மாறுது, ஆவுங்கிறது வாயிலிருந்து உங்களுக்கு வரவா அப்படிங்கிற ஒரு பொருள்படுது. சாருக்கு சார் அப்படியே வந்துடும், மேக்கு நான், அந்தருங்கிறது உள்ளே, ஆவுங்கிறது வரவா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மே இதர்சே ஜாவு, மேங்கிறதுனா இதர்சேங்கிறது இங்கிருந்து, ஜாவுங்கிறது போகவா. ஏன்னா ஜாங்கிறது போங்கிற மீனிங் பாருங்க, பக்கத்தில் நான் ஊ சேர்க்கறதுனால ஜாவு போகவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மே ஆப் கேலியே ஏ டோர் ஓப்பன் கரு, மேங்கிறது நான், ஆப் கேலியேங்கிறது உங்களுக்காக, ஏங்கிறது இந்த, டோர் ஓப்பன்ங்கிறது இங்கிலீஷ் வேர்டு அப்படியே வந்தது இங்கிலீஷ் வேர்டு, கருங்கிறது பண்ணலாமா. நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 12, பேஸ் உறுப்புடன் இக்கே இணைப்பது அந்த செயலை செய்து எனும் அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது அடிப்படை வினைச்சொல்லுடன் நம்ம வந்து இக்கே சேர்க்க போகிறோம். இப்போ ஆங்கிறது வாங்கிறது தெரியும், அப்போ ஆக்கேங்கிறது வந்துங்கிறவங்களுக்கு அந்த செயலை செய்து என அர்த்தத்தை கொடுக்குற மாதிரி நம்ம பேச போகிறோம். ஆக்கேங்கிறது வந்து, காக்கேங்கிறது சாப்பிட்டு, அப்போ ரமேஷ் மேரா கார் ஆக்கே, கர் ஆக்கே, காக்கே கயா அப்படிங்கிறது ரமேஷ்ங்கிறது ரமேஷ், மேராங்கிறது என்னுடைய, கருங்கிறது வீடு, அதை நம்ம வந்து ஸ்போக்கன் தமிழில் சொல்கிறதுனால வீட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பொருள்படுது. ஆக்கேங்கிறது வந்து, காக்கேங்கிறது சாப்பிட்டு, கையாங்கிறது சென்றான். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 13, நேக்கேலியே அதாவது தர்க்கு, அதாவது வருவதற்கு, போவதற்கு, எடுப்பதற்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதான் அந்த தர்க்குங்கிறது முடியுதுல, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து நேக்கேலியே அப்படிங்கிறது ஹிந்தியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு செயலை செய்வதற்கு என்ன சொல்ல அந்த செயலின் பேஸ் உறுப்புடன் அதாவது வினைச்சொல்லுடன் நேக்கேலியே இணைக்க வேண்டும். ஆனை கேலியே, ஜானை கேலியே, வருவதற்கு, போவதற்கு, அந்த மாதிரி பொருள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணிங்க. ஓ ஆட்டோவாலா உதர் சே இதர் ஆனை கேலியே 200 ரூபீஸ் லியாதா அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. ஓங்கிறது என்ன, இந்த, அந்த, அதே மாதிரி ஆட்டோவாலாங்கிறது ஆட்டோக்காரர், உதருங்கிறது அங்கே, சேங்கிறது நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மக்கிட்ட ப்ரீவியஸ் கிளாஸஸில் இருக்குது உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ்லாம் சொல்லிங்க, இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு பழக்கம் வரும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 14, ஒரு செயலை செய்ய வேண்டியிருக்கிறது என சொல்ல பேஸ் உறுப்புடன் நேக்கியா இணைக்க வேண்டும். இதனுடன் ஹே அல்லது தா இவற்றில் ஏதேனும் ஒன்றை இணைத்து பயன்படுத்த வேண்டும். அதாவது நம்ம ஒரு செயலை வந்து செய்ய வேண்டியிருக்கிறது என சொல்கிறதுக்கு வந்து அடிப்படை வினைச்சொல்லுடன் நேக்கேயா அப்படிங்கிறத நம்ம வந்து சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது நம்ம வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹே தா ஏதாவது வந்து சேர்த்துக்கிறணும். இப்போ ஆனேக்கியா தா அப்படிங்கிறது வர வேண்டி இருந்தது, ஜானேக்கியா ஹே அப்படிங்கிறது போக வேண்டி இருந்தது, அந்த மாதிரி நம்ம சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஹம்கோ உதர் ஆனேக்கியா தா லேகின் ஹம்கோ அபி சென்னை ஜானே கியா ஹே, ஹம்கோ ஏக் அர்ஜென்ட் மீட்டிங் கே அப்படிங்கிறது ஒரு ஹிந்தி வார்த்தை இருக்குது. அதில் ஹம்கோங்கிறது எனக்கு, உதர்ங்கிறது அங்கே, ஆனேக்கியா தாங்கிறது வர வேண்டி இருந்தது, லேகின்கிறது ஆனால், ஹம்கோங்கிறது எனக்கு, அபிங்கிறது இப்போது, சென்னைங்கிறது சென்னை அப்படியே வந்துடும், ஜானகியா ஹேங்கிறது போக வேண்டி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஹம்கோ ஏ அர்ஜென்ட் மீட்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, அதான் பொருள் உங்களுக்கு. இதை நம்ம ஃபுல்லாக சொல்லணும்னா ஹம்கோ உதர் ஆனக்கியாதா அப்படிங்கிறது எனக்கு அங்கே வர வேண்டியது இருந்தது, அதுக்கு பதிலாக லேகின் ஆனால், ஹம்கோ அபி சென்னை ஜானகியாக எனக்கு இப்போது சென்னை போக வேண்டி இருக்கிறது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹம்கோ ஏக் அர்ஜென்ட் மீட்டிங் கே எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குது, இதான் பொருள். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 15, ஒரு செயலை செய்திருப்பேன் என சொல்ல அடிப்படை வினைச்சொல்லுடன் லேத்தா இணைத்திருக்க வேண்டும். அதாவது ஆலேத்தா அப்படிங்கிறது வந்திருப்பேன், ஜாலேத்தாங்கிறது போயிருப்பேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். अगर आपका बाइक ब्रेक डाउन है तो आप हमको ஃபோன் करना था, உதர் மே ஆலேத்தா ஆக்கி ஆப்கோ பிக்கப் பி கர் லேத்தா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வேர்டு இருக்குது. அதில் அகர்ங்கிறது ஒருவேளை, ஆப்காங்கிறது உங்களுடைய, பைக் பிரேக் டவுன்ங்கிறது பைக் பிரேக் டவுன் அப்படியே வந்துடும், ஹேங்கிறது ஆயிருந்தால், ஆப் ஹம்கோங்கிறது நீங்கள் எனக்கு, ஃபோனுங்கிறது ஃபோன் அப்படியே வந்திருக்கு, கர்னேத்தாங்கிறது பண்ணியிருக்க வேண்டும்.
அப்படிங்கிற பொருள் பெறும். உதர்ங்கிறது அங்கே, மேங்கிறது நான், ஆலேத்தாங்கிறது வந்திருப்பேன், ஆக்கேங்கிறது வந்து, ஆப்கோங்கிறது உங்களை, பிக்கப்பி அப்படிங்கிறது பிக்கப்பும் அப்படிங்கிற ஒரு தமிழ்ல ஒரு பொருள் வரும். ஸ்போக்கன் தமிழ்ல கர்லேத்தா பண்ணி இருப்பேன் அப்படிங்கிற பொருள் வரும். ஒருவேளை உங்களுடைய பைக் பிரேக் டவுன் ஆகியிருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம். அங்கே நான் வந்திருப்பேன், வந்து உங்களை பிக்கப்பும் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்போக்கன் தமிழ் வேர்டு. இதுக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, अगर आपको बाइक ब्रेक डाउन है तो आप हमको फ़ोन करना था, उधर में आ लेता, आके आपको पिकअप भी कर लेता அப்படிங்கிற ஒரு ஹிந்தியில நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 16. ஒரு செயலை செய்து கொள்வேன் என சொல்ல லேகா என்பதை பேஸ் உறுப்புடன் இணைக்க வேண்டும். இப்போ ஆலேகா அப்படின்னா வந்து கொள்வேன், ஜாலேகா போய் கொள்வேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா, மே ஆப்கோ கல் பிக்கப் கரோ. மேங்கிறது நான், ஆப்கோங்கிறது உங்களை, கல்லுங்கிறது நாளை, பிக்கப்ங்கிறது பிக்கப் வேர்டு அப்படியே வந்துடும், கருங்கிறது பண்ணவா. நெக்ஸ்ட் இன்னொரு அப்படியே எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கண்டினியூஸாக அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பார்க்கலாம், உரையாடல் மாதிரி பார்த்துடலாம். நெஹி மே ராகுல் கசாத் பைக் மே ஆலேகா. நெகிங்கிறது இல்லை, மேங்கிறதுனா ராகுல்ங்கிறது ராகுல் அப்படி வந்து, கசாத்துங்கிறது உடன், அதாவது ராகுல் கசாத்துங்கிறது ராகுல் உடன், பைக் மேங்கிறது பைக்லேங்கிறது வந்துடும், ஆலேகாங்கிறது வண்டு கொண்டிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூஸாக உரையாடல் பண்ணுறான். ராகுல் ஓவர் டைம் கர்த்தாகே அப் கைசே ஜாயகா அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் கேட்குறாங்க அவங்க. ராகுல் ஓவர் டைம்ங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, அது அப்படியே வந்துடும். கர்த்தாகேங்கிறது பண்ணுகிறான், ஆப்ங்கிறது நீங்கள், கைசேங்கிறது எப்படி, ஜாயகாங்கிறது போவீர்கள். அடுத்து கண்டினியூஸாக அப்படியே அந்த கான்வர்சேஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். जाने के लिए प्रियंका की कार गए उनके साथ जालेगा. जाने के लिएங்கிறது போவதற்கு, பிரியங்காங்கிறது பிரியங்கா அப்படியே வந்து, இக்கிங்கிறது ஹிந்தியில் நம்ம சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜெக்ஷன் மாதிரி, பிரியங்காவின் உடைய அப்படிங்கிறது, காருங்கிறது கார் அப்படி வந்து, ஹேங்கிறது உள்ளது. இந்த ஹேங்கிறது தனி பொருள் வராது, நம்ம அப்படியே ஒரு ஸ்போக்கன் ஹிந்தியில் சொல்கிறதுனால ஹேங்கிறது முடிக்கிறதுனால உள்ளதுங்கிறது தமிழ் அப்படி முடிக்கிறோம். உன்கி சாத்துங்கிறது அவளுடன், ஜாலேகாங்கிறது போய்கொள்வேன். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 17 பார்த்துடலாம். பேஸ் வெர்ப் அதாவது அடிப்படை வினைச்சொல்லுடன் சக்தா இணைப்பது அந்த செயலை செய்ய முடியும் எனும் பொருள் தரும். இதனுடன் ஹே தா முதலான காலத்தை குறிப்பிடும் வார்த்தைகளை இணைத்து பயன்படுத்த வேண்டும். அதாவது ஹே தாங்கிறது நம்ம வந்து எதிர்காலமா, நிகழ்காலமா, இல்லை ஃபியூச்சர் டென்ஸா, இல்லை ப்ரெசண்டா, அந்த மாதிரி நம்ம வந்து சேர்க்கறதுக்காக இந்த ஹே தா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம அடிப்படை வினைச்சொல் நமக்கு என்ன தெரியும், ஆன் தெரியும், அப்போ ஆசாக்தா, அப்போ ஜான் தெரியும், ஜாசாக்தா, அந்த மாதிரி நம்ம சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மே ஆசாக்தா ஹி அப்படின்னா நான் வர முடியும், மேங்கிறது நான், ஆசாக்தாங்கிறது ஆசாக்தா ஹூ, அதை சொன்னல அந்த காலத்தை குறிக்கிறது, ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, அந்த மாதிரி நம்ம எந்த காலம்னு சொல்கிறதுக்காக அந்த ஹூங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். ஆப் கல் ஹூ ஏ பைக் ரிப்பேர் கர் சக்தா லேகின் ஆப் கியா நெகி தா. ஆப்புங்கிறது நீங்கள், கல்லுங்கிறது நேற்று, கல்லுங்கிறது நேற்றுன்னு சொல்லிக்கலாம், இன்றுன்னு சொல்லிக்கலாம். அதை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்போக்கனில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்றுக்கும் கல் தான் சொல்லுவாங்க, நாளைக்கும் கல் தான் சொல்லுவாங்க. சாரி, நேற்றுக்கும் கல் தான் சொல்லுவாங்க, நாளைக்கும் கல் தான் சொல்லுவாங்க ஹிந்தியில். ஏங்கிறது இந்த, பைக் ரிப்பேர் அப்படி இங்கிலீஷோட அப்படியே வந்துடும். கர் சக்தாதா அப்படிங்கிறது செய்திருக்க முடியும், லேகிங்கிறது ஆனால், ஆப்ங்கிறது நீங்கள், கியா நெகிதா அப்படிங்கிறது செய்யவில்லைங்கிற பொருள் படும். ரூல் நம்பர் 18. நாவுடன் படா இணைப்பது அந்த செயலை செய்ய வேண்டியதாயிற்று என்னும் அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ நான்கிற ஒன்றுக்கு அந்த சப்போஸ் இப்போ நம்ம ஆங்கிற ஒரு நமக்கு வினைச்சொல் தெரியுது, ஆங்கிறது என்ன, வான்னு சொல்லுவோமா, அந்த ஆ பக்கத்தில் நான் சேர்க்குறேன், அப்போ நான் சேர்க்கும்போது என்ன ஆகும், ஆனாங்கிறது வந்து கிடைக்கும். ஆனால் பக்கத்தில் நான் படா சேர்த்துட்டேன்னா அந்த செயலை வந்து செய்ய வேண்டியதாயிற்று அந்த மாதிரி ஒரு பொருள். அதாவது நம்ம ஆனா படான்னு சொன்னால் வர வேண்டியதாயிற்று, ஜானா படானா போக வேண்டியதாயிற்று. இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வினைச்சொல் எடுத்தாலும் உங்களுக்கு சேம் தான் உங்களுக்கு வரும், எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதை நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். 4 ईयर का मेरा सर्विस में कभी भी इधर में नहीं आया हूँ, लेकिन आपका वजह से हमको इधर आना पड़ा, ये बहुत डेंजर एरिया है அப்படிங்கிறதுக்கு. நான் வந்து இதில் வந்து சில வேர்டு நானே சொல்லித்தரேன், பேலன்ஸ் உள்ளது நீங்களே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 4 ईयर का அப்படின்னா 4 இயர் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். மேராங்கிறது என்னுடைய, சர்வீஸ்மேங்கிறது சர்வீஸ்லேங்கிறத வந்துடும். கபிபி நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இதர்ங்கிறது இங்கே, மேங்கிறது இதில் உங்களுக்கு மேங்கிறது தனியாக ஒரு பொருள் வராது, இது இதர்மே அப்படிங்கிற சேர்ந்து வர்றது. நெகி ஆயா அதுக்கு நீங்களே கண்டுபிடிங்க. லேகின்கிறது ஆனால், ஆப்காங்கிறது உங்களுடைய, வஜே சே ஹம்கோ இதர் ஆனாப்படா, ஆனாப்படானா வர வேண்டியது ஆயிற்று, ஏ பொகத்னா ரொம்ப டேஞ்சர் ஏரியா ஹே, இந்த ஏரியா வந்து ரொம்ப டேஞ்சர் ஏரியா அப்படின்னு சொல்கிறதுனால அது முடிச்சிருக்காங்க. அடுத்து ரூல் நம்பர் 19. யா என்பதுடன் ஹோத்தா இணைப்பது அந்த செயலை செய்திருந்தால் என்னும் அர்த்தத்தை தரும். இதனுடன் தோ என்பதும் பெரும்பாலும் இணைந்தே வரும்.
இப்போ யாங்கிறத வந்து சேர்க்க போகிறோம், அதாவது அடிப்படை வினைச்சொல்லுடன். நம்ம அடிப்படை வினைச்சொல் ஆன்னு எடுத்துக்கலாமா? ஆங்கிறது என்ன வாங்குற பொருள்படுமா? அப்போ ஆயா ஹோத்தா அப்படின்னு நான் சேர்க்குறேன். ஆயா ஹோத்தானா வந்திருந்தால் அப்படிங்கிற பொருள்படும். இப்போ ஆயா ஹோத்தா தோங்கிறது வந்திருந்தீர்கள் என்றால் அந்த மாதிரி சேர்த்து சொல்கிறது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அகர் ஆப் கல் ஆயா ஹோத்தா தோ மே ஆப்கோ ஏக் கிஃப்ட் தேலேத்தா. அகருங்கிறது ஒருவேளை, ஆப்புங்கிறது நீங்கள், கல்லுங்கிறது நேற்று, ஆயா ஹோத்தாங்கிறது வந்திருந்தாங்கிற பொருள்படும். மேங்கிறது நான், ஆப்புங்கிறது உங்களுக்குன்னு வரும் ஒரு பொருள், கோங்கிறதுனால இக்கு அந்த சேர்த்துக்கணும். ஆப்புங்கிறது நீங்கள், அந்த மாதிரி நம்ம ஹிந்தியில் நீங்கள்னு ஒரு வேர்டு இல்லை, அதனால் உங்கள்ங்கிறது சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்குங்கிறத வந்துடும். ஏக்குங்கிறது ஒன்று, கிஃப்ட் அப்படியே கிஃப்ட் வந்துடும், தேலத்தாங்கிறது தந்திருப்பேன். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 20 பார்த்துடலாம். மத் எனும் வார்த்தையும் நெகி எனும் வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். தமிழில் இல்லை வரும் இடங்களில் நெகியும் ஒரு செயலை செய்யாதே என சொல்ல மத்தும் இணைத்திருக்க வேண்டும். இப்போ தமிழில் நம்ம வந்து ஒரு செயல் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து நெகி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நீங்கள் மத்துங்கிற ஒரு வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். மத் ஆவோ வராதே, மத் ஆயியே வராதீங்க, आप ये रूट में मत जाइए इधर बहुत ट्रैफिक जाम है. ஆப்புங்கிறது நீங்கள், ஏங்கிறது இந்த, ரூட் மேங்கிறது ரூட் அப்படி இங்கிலீஷ் வார்த்தை, மேக்கு பக்கத்தில் இந்த கன்ஜெக்ஷன் லான்னு உங்களுக்கு மாறிடும், அப்போ ரூட்லங்கிற மாறிடும். மத் ஜாயிங்கிறது போகாதீங்க அந்த மாதிரி உங்களுக்கு அர்த்தம் வரும். இதர்ங்கிறது இங்கே, புகத்துங்கிறது ரொம்ப, டிராஃபிக் ஜாம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே வந்துடும். ஹேங்கிறது இருக்குது. இந்த ஹேங்கிறது இருக்குங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு தனியாக வராது, நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தியில் சொல்கிறதால நீங்கள் வந்து கடைசியில் அந்த இதுவே நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இஸ்ஸு வாஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம அந்த ஹேங்கிறத முடிக்கணும். முடிக்கிறதுனால நம்ம வந்து அந்த இருக்குங்கிற பொருள்படுது ஸ்போக்கன் தமிழில். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 21. கியா என்பதை வாக்கியத்தின் இறுதியில் இணைப்பதன் மூலம் அந்த வாக்கியத்தினை கேள்வியாக்க இயலும். அதாவது நம்ம வந்து ஆயா ஹே அப்படிங்கிறதா வந்துள்ளான் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஆயா ஹே கியா அப்படின்னு கேட்குறோம். ஆயா ஹே கியா அப்படின்னு கேட்டால் வந்துள்ளாரா அப்படின்னு கேட்குறோம், ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கேட்குறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். மணி ஆயா கே ஹியா அப்படின்னு கேட்டால் நம்ம மணி வந்துள்ளாரா அப்படிங்கிற பொருள்படுது. அடுத்து ரூல் நம்பர் 22. ஒரு செயலை செய்யக்கூடிய என்று சொல்ல பேஸ் உறுப்புடன் நேவாலா அப்படிங்கிறது இணைக்க வேண்டும். அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய என்று சொல்ல அடிப்படை வினைச்சொல்லுடன் நேவாலா இணைத்திருக்க வேண்டும். ஆனேவாலா வரக்கூடிய, ஜானேவாலா போகக்கூடிய. ஆனேவாலா ஃபோர் கிளாஸஸ் ஆப்கோ புகத் இம்பார்ட்டன்ட் ஹே. ஆனேவாலாங்கிறது வரக்கூடிய, ஃபோருங்கிறது ஃபோர், கிளாஸஸ்ங்கிறது கிளாஸஸ் அப்படி வந்துடும். ஆப்கோங்கிறது உங்களுக்கு, புகத்துங்கிறது ரொம்ப, இம்பார்ட்டன்ட் ஹே அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு பொருள்படும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 23, அதாவது கடைசி ரூல் இப்போ பார்க்குறோம். ஒரு செயலை செய்வதில் என சொல்ல பேஸ் உறுப்புடன் நேமே இணைக்க வேண்டும். அதாவது ஒரு செயலை நம்ம செய்வதில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் வருவதில் போவதில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, செய்வதில், அதாவது ஒரு செய்வதில் அப்படிங்கிறது முடிகிற மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம வந்து அடிப்படை வினைச்சொல்லுடன் நேமை இணைத்திருக்க வேண்டும். அதாவது நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஆனேமேனா வருவதில், ஜானேமேனா போவதில். आप उधर जाने में हमको एक प्रॉब्लम है, हमको कौन ड्रॉप करेगा. ஆப்ங்கிறது நீங்கள், உதர்ங்கிறது அங்கே, ஜானேமேங்கிறது போவதில், ஹம்கோங்கிறது எனக்கு, ஏக்குங்கிறது ஒரு, ப்ராப்ளம் ஹேங்கிறது ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி பொருள் பெறும். ஹம்கோங்கிறது என்னை, கோன்கிறது யாரு, ட்ராப்புங்கிறது இங்கிலீஷோட அப்படியே வந்துடும், கரேகாங்கிறது செய்வார்கள். இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து சில வேர்ட்ஸ் பார்த்தோம், அதேமாதிரி செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸில் வந்து ரூல்ஸ்லாம் பார்த்தோம், அதே மாதிரி இந்த ஃபோர்த் கிளாஸ்லேயும் வந்து சம் ரூல்ஸ்லாம் பார்த்தோம். நீங்கள் ஹிந்தியை பொறுத்தவரை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், செகண்ட் கிளாஸில் பார்த்த வேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கன்ஜெக்ஷனாக இருக்கட்டும், பாயிண்டிங் வேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பேசிக் வேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் வச்சு நீங்கள் வாக்கியமாக அமைச்சு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹிந்தி பேசிடலாம். இப்போ நம்ம இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸுங்கிற டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்பர்ஸ், அதாவது ஸ்போக்கன் ஹிந்தி, நம்ம ஹிந்தி பேசும்போது என்னென்ன நம்பர்லாம் யூஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி எல்லா நம்பருமே யூஸ் பண்ணுவோம், அந்த நம்பர்லாம் எப்படி நம்ம வந்து ஹிந்தியில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 வரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து 20 வரை நம்ம வந்து நம்பருக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். கண்டினியூஸாக நம்ம வந்து 100 வரை அப்படியே பார்ப்போம். அந்த 1லேருந்து 20 வரை தெரிஞ்சுக்கிட்ட நம்பரை வச்சு எப்படி 100 வரை நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏக் 1, தோ 2, தீன் 3, சார் 4, 5 5, சே 6, சாத் 7, 8 8, 9 9, 10 10, 11 11,
பாரா 12, தேரா 13, சௌதா 14, பந்த்ரா 15, சோலா 16, சத்தாரா 17, அட்டாரா 18, 19 19, பீஸ் 20. இந்த 20 நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். பேலன்ஸ் உங்களுக்கு உள்ள ஹிந்தி நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, நம்ம வந்து உங்களுக்கு வந்து உள்ளக்கி உள்ள நம்பர், அதாவது 21, 22 அதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த 20 நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு வந்து கடைசி நம்பர், அதாவது 10, 20, 30 வருதுல, அது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும். அது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். இந்த 20ஓட சேர்த்து இந்த 10 நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறணும். 10 10, பீஸ் 20, தீஸ் 30, 40 40, 50 50, 60 60, 70 70, 80 80, 90 90, 100 100. ஓகே, இப்போ நம்ம அதை வந்து எப்படி அப்ளை பண்ணி நம்ம ஹிந்தியில் வந்து எல்லா நம்பருமே நம்ம வந்து மெமரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு சொன்னல அந்த 20 நம்பர் அதை மட்டும் பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10, 11 12 13 14 15 16 17 18 19 பீஸ். ஓகே, இப்போ நம்ம 20 நம்பர் நமக்கு தெரியும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அந்த 10 நம்பர் தெரியும். 10 20 30 40 50 60 70 80 90 100. இந்த மாதிரி இந்த 10 20 30 அதுலேருந்து 100 வரை நமக்கு தெரியும். அதே மாதிரி 1லேருந்து 20 வரை நம்பர் வந்து இப்போ நம்ம ஹிந்தியில் பார்த்துட்டோம். இப்போ அந்த 21லேருந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 11க்கு கேராங்கிறது இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்குங்கிறது இருக்கா, அந்த இக்கு வந்து எல்லாத்துலேயும் போட்டுங்க. 21 இருக்கட்டும், 31 இருக்கட்டும், 41 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த இக்கு வந்து நீங்கள் அப்படியே காமன் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கேரை ஞாபகம் வச்சுக்கிங்களா, அதில் வந்து இந்த இக்கு, அந்த இக்கை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இப்போ 12க்கு வந்து பாரான்னு வச்சுருக்கீங்களா, அந்த பாராலேருந்து வெறும் பா மட்டும் எடுத்து எல்லாருக்குமே 22 23 22 32 42 அந்த 2 வர எல்லா டிஜிட்டுமே நீங்கள் வந்து பாங்கிறத ஃபஸ்ட் லெட்டராக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேரான் இருக்குல்ல, அந்த தேராவில் வந்து ஃபஸ்ட்டில் தே வந்து எடுத்து எல்லாத்துக்குமே 13 23 33 43 எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேங்கிறது ஃபஸ்ட் லெட்டராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 50க்கு மேலே போகும்போது நீங்கள் தீன்னு வச்சுக்கோங்க. அந்த தேங்கிறது தீயாக உங்களுக்கு மாறிடும். அது ஏங்கிறத நான் கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14க்கு நமக்கு வந்து சவுதாங்கிறது தெரியும். அந்த சவுதாங்கில் சா அந்த சவ் அந்த 2 லெட்டர் மட்டும் கொஞ்சம் மாறி மாறி வரும். அதை நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 15க்கு 15 தெரியும். அந்த 15 வந்து பாங்கிறது யூஸ் பண்ணுவோம், பந்துங்கிறது யூஸ் பண்ணுவோம். அது 2 தான் நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 வச்சு தான் உங்களுக்கு மாறப்போகுது. அடுத்து 16க்கு வந்து சோலாங்கிறதுல வந்து சே மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த சே வச்சு தான் உங்களுக்கு எல்லா லெட்டருமே வரப்போகுது. 16 இருக்கட்டும், 26 36 46 56 66 ஈவன் 96 வரை உங்களுக்கு சே தான் ஃபஸ்ட் லெட்டராக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தா 17க்கு வந்து சத்தாரா சொன்னோமா, அந்த சத்தாராவில் சத்து மட்டும் எடுத்துங்க. அந்த சத்தை வந்து எல்லாத்துலேயும் இப்படியே காமனாக அப்ளை பண்ணிடுங்க. அதுவே 61க்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுன்னு வரும். 67 77 2க்கு வந்து ஷார்ட்னு உங்களுக்கு வரும், சத்துங்கிறது வராது. ஏன்னா அந்த உச்சரிப்பு மாறும்ல. இப்போ நம்ம வந்து சேர்த்து சொல்கிறோம், 2 வேர்டை சேர்த்து சொல்கிறோம் தமிழ்லேயே. நடந்து செல் அப்படின்னு சொல்லும்போது நடந்து இச்சுங்கிறது சேர்க்குறோம்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ஹிந்தியில் வந்து 2 லெட்டர் சேர்க்கும்போது நடுவில் அந்த வினைச்சொல் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு 18 பார்த்தீங்கன்னா அட்டாரான்னு சொல்கிறோம்ல, அந்த அட்டாராவில் அட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த அட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா 18லேருந்து உங்களுக்கு 98 வரை சேமாக தான் வரும். நெக்ஸ்ட்டு 19 பார்த்தீங்கன்னா 19ன்னு வச்சுருக்கோம்ல, அந்த 19ல் அந்த உண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த உண்ணு எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரை உங்களுக்கு அதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20க்கு வந்து பீஸ்ன்னு சொன்னோம்ல, அந்த இப்போ நம்ம ஹிந்தியை பொறுத்தவரை நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 19 29 இருக்குல்ல, 19 29 39 49 அந்த 9ல் முடிகிற எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ 19 முடிஞ்சுன்னா அடுத்து 20 வருதா, 21ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 19 19ன்னு சொல்கிறோம்ல, அந்த 19ல் இஸ் இருக்குது. அந்த இஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ஸ்டார்ட் பண்ணும்போது இக்கீஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் 29ல் பார்த்தீங்கன்னா திஸ்ன்னு இருக்கா, அந்த திஸ்ஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் 31 ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இக்தீஸ்ன்னு வரும். அதே மாதிரி 31ல் பார்த்தீங்கன்னா சாலிஸ்ன்னு இருக்கா, சாரி உன்சாலிஸ்ன்னு இருக்குது. அந்த உன்சாலிஸில் அந்த லீஸ் மட்டும் எடுத்துருக்காங்க. கடைசியில் உள்ள அந்த லீஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு 41ல் சேர்த்துருப்பாங்க. இக்தாலிஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா. அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து 10 20 30 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அடுத்த நம்பர் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 25
23, 24, 25, 26, 27, 28, 29, 30. அடுத்து 31லேருந்து இப்போ 40 வரை பார்க்கலாம். 31, 32, 33, 36, 35, 36, 37, 38, 39, 40. அடுத்து 41லேருந்து 50 வரை பார்க்கலாம். அந்த 40ல் லீஸுங்கிறது முடியுது உங்களுக்கு. 41ல் கடைசியில் அந்த ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், கேரளாவில் உள்ள அந்த 11ல் உள்ள கேரளாவில் உள்ள இக்கு மட்டும் எடுத்திருப்போம். அதே மாதிரி 40ல் முடிகிற அந்த லீஸ் எடுக்கிறோம். 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. இந்த 50ங்கிறது 50 முடிஞ்சிருச்சு. 50ங்கிறது அந்த சாஸ் நம்ம எடுக்க போகிறோம். அட் த சேம் டைம் நம்ம 51ங்கிறது நம்ம வந்து அந்த இக்கு எடுக்க போகிறோம். அப்போ இக்கியாவான் இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மாறும். அதாவது இந்த 50லேருந்து உங்களுக்கு 60 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த சாஸுங்கிறத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போ நம்ம 51 பார்க்கும்போது இக்கியாவன், பவன், திருப்பன், சவன், 55, 56, 57, 58, 59, 60. நெக்ஸ்ட் வந்து 61லேருந்து 70 வரை பார்க்க போகிறோம். இந்த சாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61ல் பார்த்தீங்கன்னா சத்துங்கிறது மாறிடும். உங்களுக்கு வந்து பேச்சு வழக்கில் மாறுறதுனால அப்படி வருது. மற்றபடி அந்த இக்கு பா அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் மாறாது. அப்போ வந்து 61லேருந்து 70 வரை பார்த்தலாம். இக்சத், பசத், திர்சத், சௌதத், சௌசத், பன்சத், சியாசத், சாட்சத், அட்சத், உன்னத்தர், சத்தர். இப்போ இந்த சத்தருங்கிறது வந்து உங்களுக்கு பார்த்து அந்த தரு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ வந்து கேரளாலேருந்து இக்கு எடுக்கிறீங்களா 11ல், அப்போ அந்த இக்கு ப்ளஸ் தர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சேர்த்து சொல்லி இக் ப்ளஸ் தருங்கிறது இக்தருங்கிறது மாறிடுமா. அதான் உங்களுக்கு வந்து 71 வரும். இக்கத்தர், பகத்தர், திருக்கத்தர், சௌகத்தர், பச்சத்தர், சேகத்தர், சாட்டாத்தர், அட்டத்தர், உன்னசி, அஸ்ஸி. இப்போ வந்து 71லேருந்து 80 வரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 81லேருந்து 90 வரை பார்த்துடலாம். இக்கியாசி, பையாசி, திரியாசி, சௌவாசி, பச்சாசி, சேயாசி, சத்தாசி, அட்டாசி, நவ்வாசி, நப்பே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 91லேருந்து 100 வரை பார்த்துடலாம். இக்கியான்வே, பயான்வே, திரியான்வே, சௌரன்வே, பன்சான்வே, சேயான்வே, சத்தான்வே, அட்டான்வே, நின்யான்வே, ஷவ். இந்த 100ங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 200 சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஹிந்தியை பொறுத்தவரை நமக்கு வந்து 1லேருந்து 100 வரை தான் நமக்கு வந்து ஹிந்தியில் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் 100, 101, 101, 102 பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம தமிழில் 100க்கு அடுத்து என்ன சொல்லுவோம், 101, 102 அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்திலேயே உங்களுக்கு அதான் வரும். இப்போ ஹிந்தியில் 100ங்கிறது சவுன்னு சொல்லியிருக்கோமா, அப்போ நீங்கள் 110ன்னு சொல்லணும்னா சவுதஸ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 150 சொன்னீங்கன்னா நம்மளுக்கு 50க்கு தெரியும், 50ன்னு தெரியும். அப்போ நம்ம வந்து ஒரு 150 தானே, அப்போ 150 150 அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் 200 சொன்னோம்னா தோசோ. அதாவது நமக்கு 100 வந்து சவுன்னு தெரியும், 2க்கு வந்து தோன்னு தெரியும். அப்போ 2 100ங்கிறதுனால நம்ம வந்து 2 100, 3 100 அப்படி தான் உங்களுக்கு வந்து ஹிந்தியில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா தோசோ. அதுவே நீங்கள் 300 சொன்னீங்கன்னா 300, 400 சொன்னீங்கன்னா 400. இதுவே நீங்கள் வந்து இப்போ 115 சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு 15க்கு வந்து பந்த்ரான்னு தெரியும். அப்போ 100க்கு என்னது 100. அதாவது சோங்கிறது நமக்கு 100 தெரியும். நம்ம வந்து இங்கே ஒரு 100 குறிப்பிடுறதுனால 100ன்னு சொல்கிறோம். பந்த்ராங்கிறது 15. அப்போ 100 பந்த்ராங்கிறது 115 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹிந்தியில் வரும். இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஹிந்தி நம்பர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அதாவது 1000 வரும். 1000க்கு ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அசார்ன்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் 1000க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100ல் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதனால் நீங்கள் 1000 வரை தெரிஞ்சுக்கிட்டாலே ஹிந்தி வந்து சரளமாக பேசிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹிந்தி பேசும்போது நம்பர்ஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு மெமரி வந்து வரல, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஆங்கிலத்திலே யூஸ் பண்ணிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம தமிழில் வந்து 1ங்கிறது வந்து 1ன்னு சொல்கிறோம். அட் சேம் டைம் நம்ம வந்து ஃபஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹிந்தியில் வந்து எப்படி சொல்ல போகிறோம், அதாவது முதலாவது, 2வது, 3வது அந்த மாதிரி நேரத்தில் ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம சொல்கிற ஒருவன் ஓடி வந்தான், முதலாவது ஓடி வந்தான் அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏக் ரன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஏக்குன்னு நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து முதலாவுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பைலாங்கிறது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2வதுக்கு பார்த்தீங்கன்னா துஸ்ராங்கிறது யூஸ் பண்ணிடலாம். 3வது பார்த்தீங்கன்னா திஸ்ரா, 4வது சாவ்தா, 0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூனிய அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து கால், அரை, அந்த முக்கால் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்னா அந்த மாதிரி நேரத்தில் ஹிந்தியில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கால்ங்கிறது பாவ், அரைங்கிறது ஆதா, பவுன்கிறது முக்கால், டேட்டுங்கிறது 1.5, டைங்கிறது 2.5,
பவுனே தோங்கிறது 1.25. இங்கே தோங்கிறது வரதுனால நீங்கள் வந்து 2ங்கிறது இங்கே வந்து வச்சுக்கக்கூடாது. பவுனே தோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.25 தான். நீங்கள் 2.25 அப்படிங்கிறது இங்கே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பவுன்கிறது 3/4 நமக்கு தெரியும், தோங்கிறது 2ன்னு தெரியும். அப்போ 2.25 தானே நமக்கு வரணும் அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு பவுனே தோங்கிறது 1.25 அப்படின்னு தான் வரும். சவாதோங்கிறது 2.25, சடாதோங்கிறது 2.5, பவுனை இயக்குறது 12.25. இப்போ நீங்கள் உங்ககிட்ட டைம் கேட்குறாங்க. இப்போ டைம் என்னன்னு கேட்குறா 12:45 அப்படிங்கிறது என்ன வருது? நம்ம 12.25 சொல்லுவோம் பேச்சுவாக்கில் தமிழில், ஸ்போக்கன் தமிழில் 12.25 சொல்லுவோம். அதை வந்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பவுனை இயக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ ஹிந்தியில் வந்து நம்பர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து ரொம்ப வினைச்சொற்கள்லாம் பார்த்துருந்தோம். அதாவது ஒரு வினை செய்யக்கூடிய சொற்கள் வா, போ, நட, எடு, தூக்கு, வை அந்த மாதிரி வினைச்சொற்கள்லாம் பார்த்தோம். ஹிந்தியில் அதுக்கு என்னென்னலாம் பார்த்துருந்தோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா ஆங்கிறது ஹிந்தியில் பார்த்தா தமிழ் வார்த்தை வந்து வாங்கிறத வந்து நமக்கு ஹிந்தியில் ஆன்னு சொல்லுவோம். அதே ஜாங்கிறது பார்த்தா போங்குன்னு சொல்லுவோமா. இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நியர்லி நம்ம வந்து 23 ரூல்ஸ் பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில். அந்த ப்ரீவியஸ் கிளாஸஸோட லிங்க் நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த 23 ரூல்ஸையும் நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளால் எவ்வளோ வேர்ட்ஸ் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூல் நம்பர் 4 உருவாக்கி ஆங்கிறத வந்து வாங்கிறத சொல்லியிருக்கேன். அதாவது தரக்குறைவாக ரொம்பவே மரியாதை குறைவாக ஆ அப்படின்னு சொன்னால் வா அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மீனிங்காக இருக்குது. அதுவே நான் வந்து ரூல் நம்பர் 4 நான் அப்ளை பண்ணி ஆவோ அப்படிங்கிறத நான் கூப்பிட்டேன்னா வா, அதே வாங்குற மீனிங் தான். அதாவது குறைந்த மரியாதை. நம்ம இப்போ வந்து வாங்கன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு மரியாதை. அதே மாதிரி ஆயியேனா வாங்க, ஆவுங்கானா வருவேன், ஆயாதானா வந்திருந்தான், ஆயாதானா வந்திருந்தேன், ரெண்டுமே சொல்லிக்கலாம் நம்ம. ஆயேதேங்கிறது வந்திருந்தோம், ஆயேதேங்கிறது வந்திருந்தது, இந்த மாதிரி ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஆயிதி வந்திருந்தால், அதாவது ஆண்பால் வந்து ஆயேதா, பெண்பால் வந்து ஆயுதி. இங்கே தாத்தி ஆயி ஆயா அது 2 மாறுது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரூல் நம்பர் 6ல் ரொம்ப ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆயாஹேனா வந்துள்ளான், ஆயிஹேனா வந்துள்ளாள், ஆயேஹேங்கிறது வந்துள்ளான். அதாவது ஹெயின்ங்கிறது நீங்கள் சொல்லணும். அது ரூல் நம்பர் 6ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எதுக்காக நம்ம ஹெயின் யூஸ் பண்ணுறோம்னு. ஆயாஹூனா வந்துள்ளேன், ஆயாஹோஹானா வந்திருப்பான், ஆயிஹோயிங்கிறது வந்திருப்பாள். அதாவது ஆண்பால் பெண்பால் வந்து ஹிந்தியில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் யூஸ் பண்ண 23 ரூலை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருந்த வினைச்சொல்ல ஒரே ஒரு வினைச்சொல், அதாவது இந்த ஆங்கிற வினைச்சொல்லை மட்டும் நான் எடுத்து, ஆங்கிறதுன்னா தமிழில் வாங்குறது மீனிங் வரும். அந்த வாங்குறது வேர்டுக்கு நான் வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 50-70 சொற்களை வந்து நான் உருவாக்கியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ரிமைனிங் வேர்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் எடுத்தா, இப்போ நான் வந்து ஆக்கு உருவாக்கியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் ஜாக்கு உருவாக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற எல்லா வினைச்சொலுக்குமே எடுத்து உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு சேம் ரூல் தான் உங்களுக்கு அப்ளை ஆகும், சேம் மெத்தட் தான் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட இதை வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து நீங்கள் வந்து உருவாக்கி பாருங்கள். வினைச்சொற்களை உருவாக்கி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம். அதாவது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த கிளாஸ்லேருந்து நம்ம சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம். சுன்னா கேள், சுனானா கேட்டவை, சிக்னா கல், சிக்கானா கற்பி, போல்னா சொல், புலானா கூப்பிடு, பூச்சினா கேள், சமச்சா புரிந்துகொள், சம்ஜானா புரியவை, பனானா உருவாக்கு, கோல்னா திற, உல்ஜானா மறந்திடு, மார்னா அடி, உஸ்னா நுழை, கோய்னா யாரும் சொல்லலாம் இல்லைனா யாராவது சொல்லலாம், ஜோனா எது, கற்கேனா என்று, ஜரூரத் அப்படின்னா தேவை, படானா பெரிய, சோட்டானா சிறிய, குணானா குற்றம், களத்துனா தவறு இல்லை தவறானு சொல்லிக்கலாம், செய்னா சரி இல்லை சரியானன்னு சொல்லிக்கலாம், ரங்குனா நிறம், ஜிஸ்மேனா எதனில், மிலானா கிடைத்தது, தரானா போல, ஹோகையானா ஆகிவிட்டது. இந்த ஹோகையாங்கிற வார்த்தை வந்து நீங்கள் ஹிந்தியில் வந்து ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டைம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்கிறது தமிழில் சொல்கிறோம்ல, டைம் ஆகிருச்சு நான் கிளம்புறேங்கிறத நான் வந்து சொல்கிறேன்னா ஹிந்தியில் சொல்லணும் டைம் ஆகிவிட்டது அப்படி தான் எப்படி சொல்கிறது, டைம் ஹோகையா அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹோயாங்கிறது வந்து நீங்கள் ஹிந்தியில் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். அந்த ஹோகையா, சாயிங்கிறது வேண்டும், அந்த மாதிரி நம்ம வந்து பெண் சாயி எனக்கு பெண் வேண்டும் அந்த மாதிரி நம்ம கேட்குறோம்ல, இந்த மாதிரி ஹோகையா சாயினா நீங்கள் வந்து அடிக்கடி ஹிந்தியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வரும். அதாவது ஸ்போக்கன் ஹிந்தியில் ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் உரையாடினீங்கன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு சப்னா எல்லாம், மாலும்னா தெரியும், மால்னா ஐட்டம், அதாவது ஒரு பொருள் சொல்கிறோம்ல அந்த மாதிரி, ஜகானா இடம், பாக்கினா மீதம், அலக்னா தனி, டீக்கேனா சரி, சம்மதம், நன்றி, ஓகே எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹிந்தியில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 300 அதாவது 300க்கும் மேற்பட்ட வந்து வேர்ட்ஸ் பார்த்துருப்போம். ஹிந்தி வேர்ட்ஸுக்கு தமிழ் மீனிங் என்னென்னு பார்த்துருப்போம். அட் த சேம் டைம் வந்து நியர்லி 23 ரூல்ஸ் பார்த்துருப்போம்.
இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வந்திருக்கு. எந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோன்சாங்கிறது எதுன்னு நம்ம சொல்கிறோமா ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா கோன்சாங்கிறது தமிழில் எதுன்னு வருது. அதுவே கிஸ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்தங்கிற ஒரு மீனிங் வந்து நமக்கு தமிழில் கொடுக்குது. இப்போ நான் ஒரு வேர்டு சொல்கிறேன் பாருங்களேன். இஸ்மே கோன்சா கலர் சாய் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இதில் நமக்கு தமிழ் மீனிங் அப்படியே டேரெக்டாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் என்ன வரும்? இஸ்மேங்கிறதுல இதில் கோன்சாங்கிறது பார்த்தீங்கன்னா எந்தங்கிற ஒரு மீனிங் வரும் நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. மற்றபடி கலர் வந்து கலர் அப்படி வந்துடும். சாயிங்கிறது வேண்டுங்கிற பொருள் வரும். நம்ம வந்து இந்த சாயிங்கிறது வந்து வேணுங்கிறத வேறு நம்ம கேட்டுக்கோம் தமிழ் வழக்கத்தில், அதாவது ஸ்போக்கன் தமிழில். அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதாவது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். கோன்சாங்கிறது பார்த்தீங்கன்னா எதுங்கிற மீனிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கோன்சாங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. இது ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம். அடிஷ்னலாக நம்ம சம் ரூல்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த கோன்சாங்கிறது வந்து எதுங்கிற மீனிங் போல ஏன் எந்தங்கிற மீனிங்கில் நம்ம எடுத்துக்கிறோம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ரூல்னு வச்சுக்கோங்க. அதாவது கிஸ் என்பது எங்கேயும் தனியாக வராது. இதனோடு கண்டிப்பாக ஒரு கன்ஜெக்ஷன் வர வேண்டும், அல்லது ஆப்ஜெக்ட் ப்ளஸ் கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக வர வேண்டும். அதாவது உங்களுக்கு கன்ஜெக்ஷன் என்னன்னு தெரியும். இப்போ நான் எதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு, அதில் எது இல்லை அப்படின்னு நான் சேர்க்குறல, எது இல்லை அப்படின்னு சேர்க்குறேன்னா அந்த லா சேர்க்குறல அந்த மாதிரி அது மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். அந்த லான் சேர்க்குறது இந்த மாதிரி நம்ம ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஒரு முடிக்கிற சேர்க்குறோம்ல, இக்கு அந்த மாதிரி, பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு அந்த மாதிரி இக்கு சேர்க்குறல அந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட அந்த பஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு கன்ஜெக்ஷன் வருதுல்ல, அதுதான் வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை வந்துச்சு தான் இந்த இது நான் சொல்கிறேன். கிஸ் என்பது எப்போவுமே தனியாக வராது. அதாவது எதுங்கிறது எப்போவுமே தனியாக வராது, பக்கத்தில் ஒரு கன்ஜெக்ஷன் வந்திருக்கணும். அப்படி வந்தால் மட்டும் தான் நம்ம எது யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாத நேரத்தில் நம்ம வந்து நான் அதை உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்கிறேன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துடலாம். இப்போ கிஸ்ஸுக்கு பார்த்துடலாம். எந்த பஸ்ஸில் அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்போம்? எந்தங்கிறது பார்த்தீங்கன்னா கிஸ்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிஸ்ஸுங்கிறது ஏன் எதுலேருந்து எந்தங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பஸ் மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். மேங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். அதை நமக்கு வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா லாங்கிற ஒரு பொருள் படும். அப்போ எந்த பஸ்ஸில்ங்கிறது எந்த பஸ்ஸில்ங்கிறது கிஸ் பஸ் மே அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் ஹிந்தியில். அதான் அந்த கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து கிஸ் வந்து யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். எந்த கலரில் அப்படிங்கிறதுக்கு நம்ம கேட்குறது ஹிந்தியில் எப்படி கேட்போம்? கிஸ் கலர் மே. அதாவது நான் கிஸ்ஸுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். கலருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஜெக்ஷன் மேங்கிற கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா கிஸ்மே எதனுடைய, கிஸ்கா எதனுடைய, எவனுடைய, ரெண்டுமே எதுவுமே சொல்லிக்கலாம். இதான் வந்து இது எக்ஸ்ட்ரா ரூல்னு வச்சுக்கோங்க. இதனால தான் நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இஸ்மே கோன்சா கலர் சாயே, இந்த கோன்சாங்கிறது பொருள் வந்து எந்தங்கிறது நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இது ஏங்கிறத நம்ம கண்டினியூஸாக இப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழில் எந்த எது இரண்டும் ஒரே வார்த்தைகள் என்றாலும் இரண்டும் ஒரே பொருள் தருபவை. இது வந்து எப்படிங்கிற சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த பேனா வேணும் அப்படின்னு நான் ஒரு கேட்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய பேனா எது, இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே பொருள் தான். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு எந்த பேனா வேண்டும்னு கேட்குறதுனால உங்களுக்கு வேண்டிய பேனா எதுன்னு கேட்குறதுனால ரெண்டுமே ஒரே கொஸ்டின் வேர்டு தான். நான் உங்கள்கிட்ட கேட்குற வந்து ஒரே வினா தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற வாக்கியம் அமைக்கிறதுல வந்து மாறுது. இதில் எது ஒரே இருக்கிறதுனால நம்ம வந்து கிஸ்ஸு கோன்சா ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எது தேவையோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். தமிழைப் போலவே ஹிந்தியிலும் கிஸ் மற்றும் கோன்சாவுக்கு இடையே எந்த வித்தியாசமும் இல்லை. இடத்துக்கு தகுந்தவாறு மாற்றி உபயோகிக்கலாம். அதான் நான் முன்னாடியே சொன்னேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ரூல். அதே அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்னு வச்சுக்கோங்க. கோன்சாவுடன் எந்த ஒரு கன்ஜெக்ஷனையும் நேரடியாக இணைக்கக்கூடாது. நம்ம முன்னாடியே சொன்னோம், கிஸ் வந்து யூஸ் பண்ணால் எப்போவுமே ஒரு கன்ஜெக்ஷன் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் கிஸ் பஸ்மே அப்படின்னு கேட்டால் எந்த பஸ்ஸில் அப்படிங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் சேர்த்துருந்தோம். அதே மாதிரி கோன்சா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பக்கத்தில் ஒரு கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து கிராமட்டிக்கலாக உங்களுக்கு வந்து ரொம்பவே தப்பான விஷயம். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஆப்கோ கோன்சா கலர் சாயி அப்படிங்கிறது நம்ம வந்து சரின்னு சொல்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கோ கோன்சா, உங்களுக்கு எந்த கலர் வேண்டும் அப்படின்னு நான் கேட்குறேன். இதுதான் ஒரே பொருள். ஆப்கோ கோன்சா, அந்த கோன்சா பக்கத்தில் நான் கன்ஜெக்ஷன் இணைச்சிருக்கேனா, மே அப்படிங்கிற ஏதாவது கன்ஜெக்ஷன் இணைச்சிருக்கேனா? கண்டிப்பாக கிடையாது. அதனால் இது வந்து சரி. இதுவே நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஆப்கோ கிஸ் கலர் சாயி அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம ரூலில் சொன்ன மாதிரி கிஸ்ஸுங்கிறது யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பக்கத்தில் வந்து ஏதாவது கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ கிஸ்ஸு கலர் மேன் யூஸ் பண்ணியிருந்தால் அது சரி. ஆனால் நம்ம ஒரு வெறும் கிஸ்ஸுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அது தவறான சென்டென்ஸ். 2வது சென்டென்ஸ். 3வது சென்டென்ஸ் பாருங்களேன், ஆப்கோ கிஸ் கலர் மே சாயி. இப்போ நான் வந்து கலர் பக்கத்தில் மேங்கிற ஒரு கன்ஜெக்ஷன் இணைத்துட்டேன். அதாவது கிஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு கன்ஜெக்ஷன் இணைத்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து கரெக்டானது. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்கோ கோன்சா கலர் மே சாயி.
இதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்ம வந்து ப்ரீவியஸ் ரூல்லேயே பார்த்துருக்கோம், கோன்சாவுடன் எந்த கன்ஜெக்ஷனையுமே வந்து நம்ம சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா கோன்சா பக்கத்தில் கலர்மேங்கிற சேர்த்துக்கிறதுனால நான் வந்து தப்புன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கோன்சா பக்கத்தில் சேர்க்கலை, கோன்சாவை தாண்டி கலருக்கு பக்கத்தில் தான் கன்ஜெக்ஷன் சேர்த்துருக்கேன். இதில் நான் வந்து கிஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், கிஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், கோன்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் கலர்மேங்கிறது. அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து சரி. இதே நெக்ஸ்ட் 5வது சென்டென்ஸ் பாருங்களேன், ஆப்கோ கிஸ்மேக் சாய் அப்படிங்கிறது. இப்போ நான் கிஸ்மேன்னு யூஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல, அதனால் இது வந்து இந்த சென்டென்ஸும் கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் 6வது பார்க்கலாம், ஆப்கோ கோன்சாமே சாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன்சாவோட கூட எந்த ஒரு கன்ஜெக்ஷனுமே இணைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சேர்த்துருக்கோம். கோன்சா பக்கத்தில் தான் சேர்க்கக்கூடாது, கோன்சா தாண்டி ஒரு இது இருந்துச்சுன்னா, ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, இப்போ ஆப்ஜெக்ட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த கன்ஜெக்ஷன் சேர்த்துக்கலாம். ஆனால் கோன்சா பக்கத்தில் கோன்சாமே அப்படின்னு வராது. கிஸ்மேங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கோன்சாமேங்கிறது நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணுறது தவறு. 7வது பாருங்க, ஆப்கா பென் இஸ்மே கோன்சா ஹே அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கோன்சாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ஸுக்கு பக்கத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணும் சொல்லலாம். இப்போ நான் வந்து இஸ்மே பென் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது தவறானது. இஸ் பென்மே அப்படிங்கிறது கரெக்டானது. ஆனால் இங்கே பாருங்க, நான் ஆப்கா பென் இஸ்மே அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இஸ்ஸுக்கு பக்கத்தில் இஸ்ஸு கிஸ் எல்லாமே ஒரே இதுதான், ஒரே மாதிரி இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் இப்போ நான் இஸ்மேங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து வெறும் இஸ்ன்னு யூஸ் பண்ணலாம் பார்த்தா வெறும் இஸ்ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கோன்சாங்கிறது யூஸ் பண்ணியிருக்கலாம். கோன்சா பக்கத்தில் தான் உங்களுக்கு கன்ஜெக்ஷன் வரக்கூடாது, மற்றபடி அந்த சென்டென்ஸில் எங்கேயா வேணால் உங்களுக்கு கன்ஜெக்ஷன் வந்துக்கலாம். அடுத்து 8வது பாருங்கள், ஆப்கா பென் இஸ்மே கிஸ் ஹே அப்படின்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன், கிஸ்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இஸ்மேல வந்து ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் கிஸ்ஸுக்கு எந்த ஒரு கன்ஜெக்ஷனுமே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி இருக்கிறது ஹிந்தியை பொறுத்தவரை கிராமட்டிக்கல் இலக்கணப்படி உங்களுக்கு ஒரு தவறான செயல் தான். அதனால் நீங்கள் வந்து இஸ்ஸு கிஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணால் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இன்னொரு உங்களுக்கு டவுட் வரும், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்திருக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன், ஆப்கா அம்மா கைசே அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு தமிழ் மீனிங் என்ன? உங்களுடைய அம்மா எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறேன். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், ஆப்கா ஆப்கிங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது ஆண்பால் பெண்பால்ங்கிறது ஹிந்தியை பொறுத்தவரை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் அம்மாங்கிறது யார்? ஒரு பெண்பாலை குறிக்குது. பெண்பாலை குறிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஆப்காக்கு பதிலாக ஆப்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க சிலர். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் ஆப்கா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. வழக்கத்தில் ஆப்காங்கிறது உங்களுடைய ஒரு பொருள் தரதுனால நீங்கள் ஆப்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா ரூல்னு வச்சுக்கோங்க. இப்போ உன்கானா அவனுடையன்னு சொல்கிறேன், உன்கிங்கிறது அவளுடையன்னு சொல்கிறேன். அதே மாதிரி உன்கிங்கிறது அவர்களினுடைய அப்படிங்கிற ஒரு மீனிங் போடுது. இது நம்ம வந்து ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு இதை பண்ணுறேன், ஒரு ஆணை பார்த்து உன்கி எனும் வார்த்தையை எப்போதும் உபயோகிக்க வேண்டும் அப்போ நான் சொல்கிறேன். அப்படின்னு தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உன்கிங்கிறது ஒரு பெண்பாலை குறிக்கிறது, உன்கா தான் ஆண்பாலை குறிக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து நான் ஒரு ரூல் மாதிரி சொல்கிறேன், ஆணை பார்த்து நான் ஒரு பெண்பாலை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஹிந்தியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரி நேரத்தில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நீங்கள் ஒரு ஆணை பற்றி பேசுகிறீங்கன்னா ஆணை பற்றி மட்டும்தான் அதில் சொல்லணும். அதே பெண்ணை பற்றி சொல்கிறீங்கன்னா அந்த வேர்டு எல்லாமே பெண்ணை பற்றி மட்டும்தான் சொல்லணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உன்கி திதி இதர் ஆயிதி அப்படிங்கிறது என்னது? இது நம்ம வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சகோதரி இங்கே வந்திருந்தால் அப்படின்னு தான் பொருள் போடுமே தவிர, அவளுடைய சகோதரி இங்கே வந்திருந்தால் அந்த மாதிரி பொருள் வராது. நீங்கள் சப்போஸ் இங்கே உன்கி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஹிந்தியை பொறுத்தவரை ஆண்பால் பெண்பால் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ்லாம் பார்த்தலாம். ப்ரீவியஸாக ஆல்ரெடி நம்ம 300க்கு மேலே வேர்ட்ஸ் பார்த்துருந்தோம். அந்த 300 வேர்டை வந்து எப்படி 3000 வேர்டாக மாற்றலாம்ங்கிறதுக்கு 23 ரூல்ஸ் பார்த்துருந்தோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் சேம் இந்த ரூல்ஸ் இந்த வேர்டையை நீங்கள் வந்து பழக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு வந்து புழக்கத்தில் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்னா வேலை, சுட்டினா வேலை முடிந்தது, ஆர் இங்கிலீஷில் சொல்லணும்னா லீவ் அந்த மாதிரி ஒரு பொருள் வரும். பீச்னா இடையில் ஆர் நடுவில், பத்தானா தெருவி, லெட் மீ நோ அந்த மாதிரி சொல்கிறோம்ல, நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போகிறேன் அந்த மாதிரினா பத்தான்னு சொல்லலாம். தன்யவாத்னா நன்றி, சுக்ரியாங்கிறது நன்றி தான். முஸ்கில்னா கஷ்டம், இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ராப்ளம் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் பொருள் பண்ணும். ஆசான்னா எழுதி, ஆத்மீனா ஆண், அவுரத்னா பெண், லட்கானா பையன், லட்கினா பொண்ணு, பச்சானா குழந்தை, மில்லானா கிடைத்தது. பிஜிலினா மின்சாரம், பந்துனா அடைப்பு ஆர் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனா பந்துன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பாத்னா பேச்சு ஆர் விஷயம், பூரானா அனைத்தும், நயானா புதிய, புராணானா பழைய,
பந்தானா இளைஞன். நீங்கள் இந்த பந்தாங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா இளைஞன் ஒரு பொருள்படுது தமிழில். இதே பந்தர்னு ஒரு வேர்டு இருக்கு, அதை கண்டினியூஸாக பார்க்கலாம். அந்த பந்தருங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா குரங்குன்னு ஒரு பொருள்படும். அது மாதிரி நீங்கள் ஹிந்தி பேசும்போது ஒருத்தவங்க வந்து பந்தர்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரினா நீங்கள் பந்தான்னு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, மே பந்தா அப்படின்னா என்னுடைய இளைஞன் அப்படின்னு ஒரு பொருள் வேணுமே தவிர அது என்னுடைய குரங்குங்கிற பொருள் படாது. பந்தருங்கிறதான் குரல், அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம். அதுக்காக நான் சொன்ன மாதிரி இந்த பந்தர் வந்துருச்சு பாருங்க. பந்தர் குரங்கு, குத்தா நாய், கதா கழுதை, சுவ்வா எலி, மச்சர் கொசு, கவ்வா காகம், ஹாத்தி யானை. அதே மாதிரி சம் கலர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட்லி இங்கிலீஷில் யூஸ் பண்ணிடுவீங்க. சப்போஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத நேரத்தில் நீங்கள் வந்து ஹிந்தியில் கலர் சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி நேரத்தில் இந்த கலர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் கலர்ஸும் நீங்கள் வந்து ஹிந்தியில் தெரிஞ்சுக்கோங்க. சபையேத் வெள்ளை, நீலா நீலம், லால் சிவப்பு, ஹரா பச்சை, பிலா மஞ்சள், காலா கருப்பு. அடுத்து பழக்கத்தில் உள்ள காய்கறி வெஜிடபிள்ஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் இப்போ ஒரு கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்கள்ட்ட போய் இங்கிலீஷில் சொன்னாலோ தமிழில் சொன்னாலோ அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ஹிந்தி ஏரியாவில் போயிருக்கீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஹிந்தி வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கலாம். சாவல் அரிசி, கோவ் கோதுமை, தனியா கொத்துமல்லி, தால் பருப்பு, ஆலு உருளைக்கிழங்கு, நமக் உப்பு, மிர்ச்சி மிளகாய், டொமேட்டோ தக்காளி, சப்ஜி காய்கறி. அதே மாதிரி கிழமைகள், அதாவது டேஸ்னால் சொல்கிறோம்ல நம்ம 7 days, அந்த 7 daysக்கு ஹிந்தியில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வாருங்கிற முடிகிறது எல்லாமே உங்களுக்கு கிழமையை குறிக்கி. அதனால் நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஞாயிறுனா சொல்லுவோம், சண்டேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரவின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். 7 ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை, சோம்வார் திங்கட்கிழமை, மங்கள்வார் செவ்வாய்க்கிழமை, புத்வார் புதன்கிழமை, குருவார் வியாழக்கிழமை, சுக்ரவார் வெள்ளிக்கிழமை, சனிவார் சனிக்கிழமை. அது மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து 2 எஸ்ஏ மாதிரி கொடுக்குறேன். அந்த எஸ்ஏயை நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இந்த எஸ்ஏயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலத்தை குறிக்கிறது, அதாவது டைம் ரிலேட்டடாக நிகழ்காலம், வருங்காலம், இன்று, நேற்று, நாளை அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒருத்தவங்களை குறிக்கிறது வந்து நான் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். மற்றபடி காமனாக உள்ள எல்லாமே இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். கன்ஜெக்ஷன் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்கேன். அதை நீங்களே இன்னும் பெரிய கிளாஸஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். आज में हिंदी इम्पोजिशन और हिंदी के जरूर तक का बीच में क्या डिफरेंस है हर के बताऊंगा அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா पहले में मेरा एक स्टूडेंट का लेटर बढ़ूंगा. नेक्स्ट मैं एक सिविल इंजीनियर हूँ, हमको साइट में लेबर को काम पता नहीं लिया कि हिंदी चाहिए. तमिलनाडु में ये प्रोजेक्ट कंप्लीट करने के लिए सफिशिएंट लेबर नहीं है. इसके लिए हमारा कंपनी अब और बिहार से लेबर को लेके आता है. स्टार्टिंग में हमको थोड़ा डिफिकल्ट था और हमारा कंपनी में हमको हिंदी सीखने के लिए 3 month टाइम दिया था. मैं आपका वीडियो देख के अभी हिंदी बात करूँगा हूँ. தன்யவாத்ங்கிறது நன்றிங்கிற மாதிரி. நான் ஒரு எஸ்ஐ கீழே நம்ம நன்றி எழுதுவோம், லெட்டர் எழுதி அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் நீங்களே ஏதாவது ஹிந்தி வேர்ட்ஸ் சமைச்சிங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். नेक्स्ट ऐसे राहुल एक तमिल मीडियम स्टूडेंट बैंक का एग्ज़ाम इंग्लिश में लिख के पास किया था, लेकिन उनको जॉब नहीं मिला है. वो जॉब पांडे नाम का एक हिंदी वाला को मिला है. बांडा को इंग्लिश नहीं आता है. वो आदमी कोई काम का लायक नहीं है, फिर भी उनको सेलेक्ट किया है. वो जॉब का पर्सनल इंटरव्यू एक बिहारी लिया था. वो इंटरव्यूअर एक रैसिस्ट है. राहुल को प्रोजेक्ट किया क्यों राहुल तमिल है. इधर बांडे आपके सबको हिंदी सीखने के लिए बोलता है क्योंकि उनको तमिल सीखने के लिए इंटरेस्ट नहीं है. अगर तमिलनाडु में तमिलन को गवर्नमेंट जॉब चाहिए तो तमिल कंपलसरी करने होगा और वर्क परमिट सिस्टम इधर इम्प्लीमेंट करना होगा. இப்போ இந்த 2 எஸ்ஏவை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் டைம் நீங்களாக ஏதாவது ஒரு வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து லேண்ட் ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழுங்கிற வந்து ஹிந்தி வந்து தமிழ் மொழியில் எப்படி படிக்கலாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சேனல் பேட்லேயும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோட லிங்க் எல்லாமே இருக்குது. நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் ஆல்ரெடி நம்ம வந்து 300க்கும் மேற்பட்ட ஹிந்தி மொழிக்கு தமிழ் வார்த்தைகளுக்கு என்னென்ன மீனிங்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்பர்ஸ், அதாவது எண்கள் வந்து ஹிந்தியில் எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத பற்றி தனியாகவே ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம 23 ஹிந்தி ரூல்ஸ் பார்த்தோம். இலக்கண ரூல்ஸ், எப்படி ஹிந்தி வந்து வாக்கியங்களை வந்து நம்ம அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 23 ரூல்ஸ் பார்த்துருந்தோம். அந்த விதிகளை நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம கீழே உள்ள லிங்கில் வந்து நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் டியூவல் வெர்ப்ஸ், அதாவது இரட்டை வினைச்சொல். அதாவது நம்ம வந்து தமிழில் வந்து ஓடி விடு ஆகி விடு அந்த மாதிரி 2 வினைச்சொல்களை சேர்த்து பேசுகிறோம்ல, அதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாக்ஜா ஓடி விடு, ஹோஜா ஆகிவிடு, பாத்கர் பேசிவிடு ஆர் பேசுன்னு சொல்லலாம். கார்தே செய்து விடு, ஆலியா வந்து விட்டான், ஆ கயா வந்து விட்டான். இது ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான் வரும். செல்ஜா போய்விடு. அடுத்து வந்து ஹவுஸ் ஐட்டம், அதாவது வீட்டு பொருள்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஹிந்தியில் என்னென்ன மீனிங்னு பார்த்தலாம். குர்சி இருக்கை, தர்வாஜா கதவு, கிட்கி ஜன்னல், தாலி சாப்பிடும் தட்டு, கடி கடிகாரம், காட் கட்டில், ஜூத்தா ஷூ, சத்ரி குடை, களம் பேனா, சம்மச் ஸ்பூன், இல்லைன்னா கரண்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டி வந்து சம்மச்னு சொல்லுவாங்க. இதா புத்தகம், காகஜ் காகிதம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு ஆர் பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கிற பொருள்கள்லாம் ஹிந்தியில் எப்படி நேம் வந்து நம்ம உச்சரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். லோகா இரும்பு ஆர் உலோகம், பிஜ்லி மின்சாரம், காடி வாகனம், தார் ஒயர், ஒயருங்கிறது வந்து ஆங்கில வார்த்தை, கம்பின்னு சொல்லுவாங்க தமிழில், கட்டா பள்ளம், மிட்டி மண், ஹவா காற்று, அவாஜ் ஓசை, உஜாலா வெளிச்சம் ஆர் பிரகாசம், அந்தேரா இருட்டு, ரசி கயிறு, ஹத்தோடி சுத்தியல், சாக்கு கத்தி, பானா ஸ்பேனர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுவைகள், அதாவது டேஸ்ட் வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறலாம் அப்படின்னு பார்க்கலாம். மிட்டா இனிப்பு, கட்டா புளிப்பு, கடவா கசப்பு, மிர்ச்சிலா எரிப்பு ஆர் காரம். மிர்ச்சிங்கிறது நமக்கு வந்து மிளகாயும் தெரியும், அதே சேம் தான் உங்களுக்கு, அப்படியே அதே தான் உங்களுக்கு உச்சரிப்பில் வரும். மிர்ச்சிலா அப்படிங்கிறது எரிப்பு ஆர் காரம் ரெண்டுக்குமே சொல்லிக்கலாம். நம்கின் உப்பு, அதாவது ஊர்ப்பு சுவைக்கு வந்து நம்ம வந்து நம்கின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து ஹிந்தியில் நமக்குங்கிறது உப்புங்கிறது வரும், அதே அவங்களுக்கு அப்படியே மாறி கொஞ்சம் தெரிந்து நம்கின்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. சட்பட்டா துவர்ப்பு. நெக்ஸ்ட் உணர்ச்சிகள், அதாவது ஃபீலிங்ஸ்க்கு எப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம். குச் ஆர் தோடா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். குசிங்கிறது மகிழ்ச்சி, துக்குங்கிறது கவலை, ஹசி சிரிப்பு, ஆசு அழுகை, மஜா கிண்டல், புகார் காய்ச்சல், உல்டி வாந்தி, சக்கர் மயக்கம், குசா கோபம், பியார் அன்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சில சென்டென்ஸ்லாம் கொடுக்குறேன். அதாவது இப்போ உரையாடல் மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து 2 பேர் உரையாடிக்கிறாங்க. அவங்க வந்து ஹிந்தியில் எப்படி உரையாடுங்கிறாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமாங்கிறது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறேன். அதை உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியாதுன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற 23 ரூல்ஸ் அண்டு 300 350க்கு மேலே நம்ம வந்து ஹிந்தி வேர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதெல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து தமிழில் கொடுக்குறேன். அதை வந்து ஹிந்தியில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம். மே அவுர் மேரா தோஸ்த் சுரேஷ் டில்லி சே சென்னை ஆராஹே தே அப்படிங்கிறது இருக்கு. மேங்கிறது நான், அவுருங்கிறது மற்றும், மேராங்கிறது என்னுடைய, தோஸ்துங்கிறது நண்பன், சுரேஷ் டெல்லி சேனா டெல்லியிலிருந்து, சென்னை ஆராதே அப்படிங்கிறது சென்னைக்கு வந்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது பொருள் பெறும். ஓகேங்களா. ஹம்கோ தோடா லேட் தே, ஹம்கோனா நாங்கள் வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி மீனிங்கில் வரும். லேயிங் ஹம் லோகா புக் பீத்தே. நெக்ஸ்ட் சுரேஷ் சொல்கிறாங்க, சிவா பாய் கார் ஸ்டாப் கரோ, சாய் பிக்கா ஜாத்தா ஹேங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிவா பாய் காரை ஸ்டாப் பண்ணுங்க, சாய்ங்கிறது வந்து டீ குடிக்கிறோம்ல அந்த டீ, பிக்கா ஜாத்தா ஹேங் அப்படின்னா சாய் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டீ குடிச்சிட்டு போகலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சிவா சொல்கிறாங்க, பாய் ட்ரெயின் மிஸ் ஹோகாதோ ஹம்கோ மத் போலா அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெயின் மிஸ் ஆகிற போகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மத் போலாங்கிறது என்ன, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மத்துங்கிற வார்த்தை வந்து தெரியாதுங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுறது, தெரியவில்லை அந்த மாதிரி சொல்கிறது, அதாவது மறுத்து பேசுறது. அதாவது ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன குறை சொல்லாதீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சுரேஷ் சொல்கிறாங்க, மிஸ் நெகி ஹோகா மே ட்ரைவ் கருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் நெகிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்கிற ஒரு பொருள் வந்துடுது. மத்துங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியவில்லைங்கிற மாதிரி ஒரு பொருள் வரும், குறை சொல்லாதீங்க அந்த மாதிரி ஒரு பொருள் வந்துடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகிங்கிறது இல்லைங்கிறது வந்துடுது. அதுக்கு என்ன சுரேஷ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மிஸ் நெகி யோகா மே ட்ரைவ் கருங்க, ட்ரெயின் மிஸ் ஆகாது, நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் கார் ஓட்டுறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மே அவர் சுரேஷ் சாய்கா துக்கான் மே கையாதே அப்படிங்கிறது இருக்கு. மே மற்றும் சுரேஷ், நானும் சுரேஷும் டீ குடிக்க துக்கானுக்கு போகிறோம். துக்கான்ங்கிறது பார்த்தீங்கன்னா கடைங்கிற ஒரு பொருள் பொருள், கடைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு கடையில் போய் டீ குடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது.
அடுத்து சுரேஷ் சொல்கிறாங்க சிவா பாய் ஆப் கியா பியாகே. அதுக்கு சுரேஷ் கேட்குறாங்க சிவா பாய்ங்கிறது பிரதர், ஆப்ங்கிறது நீங்கள், கியாங்கிறது என்ன, பியாங்கிறது குடிக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து சிவா சொல்கிறாங்க தும் பைலே கியா கே கற்கே துக்கான் வாழைக்கோ பூச்சோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சுரேஷ் சொல்கிறாங்க பாய் அபி பீனே கிலியா இதர் கியா கே. அடுத்து துக்கான்தார் சொல்கிறாரு, கடைக்காரர் சொல்கிறாரு கடைக்காரர் சொல்கிறாரு இங்கே சாய் இருக்குது, ஸ்பெஷல் சாய் இருக்குது, மசால் சாய் இருக்குது, காஃபி இருக்குது, ஸ்பெஷல் காஃபி இருக்குது, அவுட் கூல் ட்ரிங்க்ஸ் ஃப்ரிட்ஜ்மே தேக்கி அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க. அதாவது துக்கான்காரங்கள்ட்ட அவங்க என்னென்னலாம் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு துக்கான்காரர் சொல்கிறாரு, அதாவது கடைக்காரர் சொல்கிறாரு இங்கே டீ இருக்குது, ஸ்பெஷல் டீ இருக்குது, மசால் டீ இருக்குது, காஃபி இருக்குது, ஸ்பெஷல் காஃபி இருக்குது மற்றும் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சுரேஷ் சொல்கிறாரு ஹம்கோ ஏக் மசால் சாய் சிவாபாய் அப்போ கே சாய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஹம்கோங்கிறது எனக்கு, ஏக் மசால் சாய் எனக்கு ஒரு மசால் டீ போதும் அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்கிறாங்க. அடுத்து சிவாபாய் கிட்ட கேட்குறாங்க சிவாபாய் சிவா பிரதர், அதாவது சிவா சகோதரா உங்களுக்கு கியா சாய் என்ன வேண்டும் அந்த மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சிவா சொல்கிறாரு ஹம்கோ ஏக் ஸ்பெஷல் சாய். அதுக்கு சிவா சொல்கிறாரு எனக்கு ஒரு ஸ்பெஷல் சாய் ஸ்பெஷல் டீ போதும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் காயனைக்கிலே இதர் கியாகே அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் துக்கான்தார்னா கடைக்காரர் சொல்கிறாரு கரம் சமோசாகே. கரம்ங்கிறது சூடான சமோசான்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, கரம்ங்கிறது சூடான பொருள் பொருள் சமோசாகே இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து பக்கோடாகே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நாஸ்தாமே நாஸ்தாங்கிறது காலை உணவை வந்து நாஸ்தான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஆலு பரோட்டாகே ஆலு பரோட்டா இருக்குது, காலை உணவுக்கு ஆலு பரோட்டா இருக்குது. ரொட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆப்கோ கியா சாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்கோங்கிறது என்னென்னா உங்களுக்கு என்ன வேண்டும், கியாங்கிறது என்ன, சாய்ங்கிறது வேண்டும். ஆப்கோ கியா சாய்ங்கிறது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து சுரேஷ் சொல்கிறாரு ஹம்கோ சமோசா சிவா ஆப்கோ கியா சாய் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹம்கோங்கிறது எனக்கு சமோசான்னு சொல்கிறாங்க. அடுத்து சிவா கிட்ட கேட்குறேன் சிவா ஆப்கோ உங்களுக்கு கியா என்ன சாயே வேண்டும். அதுக்கு சிவா சொல்கிறாங்க சுரேஷ் டைம் நெகி அப்படின்னு சொல்ல, சுரேஷ் டைம் இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஹம்கோ ஏ சப் நெகி சாயே அந்த மாதிரி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சுரேஷ் சொல்கிறாங்க பாய் டோட்டல் கித்னா ஹூவா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து சுரேஷ் விளையாட்டு துக்கான்காரர்கிட்ட கேட்குற, கடைக்காரங்கள்ட்ட கேட்குற, பாய்ங்கிறது சகோதரா, மொத்தமாக டோட்டல்ங்கிறது மொத்தம், கித்னாங்கிறது எத்தனை, ஹூவா அப்படிங்கிறது எத்தனை பைசா ஆயிடுச்சு அந்த மாதிரி கேட்குறாங்க, எவ்வளோ ரூபாய் ஆச்சு அந்த மாதிரி கேட்குறாங்க. துக்கான்காரர் கடைக்காரர் சொல்கிற அடுத்து 45 ரூபா அப்படிங்கிறது 45 rupees ஹூவா அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சுரேஷ் சொல்கிறாரு பாய் இதர் சமோசா போகத் அச்சாகி அப்படிங்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சுரேஷ் என்ன சொல்கிறாங்க பாய்ங்கிறது சகோதரா, இதர் இங்கே, சமோசாங்கிறது சமோசா தான், போகத்துங்கிறது ரொம்ப, அச்சாகைங்கிறது நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆப்பி காவோ அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. அடுத்து சிவா சொல்கிறாங்க ஜல்தி ஹாக்கே ஆவோ நெகில் தோ லேட் ஹோ ஜாகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேகமாக சாப்பிடுங்க, நம்ம வந்து லேட் ஆகிற போகுது, வேகமாக கிளம்பணும் அந்த மாதிரி சொல்லி இந்த உரையாடல் வந்து முடிக்கிறாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த கொஸ்டின் வந்து நான் ஒரு படத்தோட டைலாக்ல இருந்து எடுத்திருக்கேன். அதில் நான் வந்து சம் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். பேலன்ஸ் உள்ள வேர்ட்ஸ், அதாவது கன்ஜெக்ஷனில் இருக்கலாம், சில வேர்ட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற 23 ரூல்ஸ் பார்த்துருங்க, விதிகள், இலக்கண விதிகள் அண்டு 300க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து உங்களால் இந்த வாக்கியத்தை வந்து உங்களால் முடிக்க முடியுதான்னு பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் பயன்படுத்தணும் கீழே நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன், அதை வச்சு நீங்கள் முடிக்க முடியாதுன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை சொல்லிடுறேன். தமிழ் வேர்டு அசோக், இந்த நாள் உன்னுடைய காலண்டரில் குறித்து வச்சுக்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே அசோக்குங்கிறது இந்தக்குங்க என்ன ஹிந்தியில் வரும்னு நீங்கள் கண்டுபிடிங்க. நாலுங்கிறது தீனுங்கிற பொருள் படும். உன்னுடையங்கிறதுக்கு 2வது என்ன வரும்னு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் காலண்டர் அப்படியே வந்துடும். பக்கத்தில் 3வது பார்த்தீங்கன்னா இந்த லாங்கிற கன்ஜெக்ஷனுக்கு ஹிந்தியில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லீக்குங்கிறது குறிச்சு அப்படிங்கிற ஒரு பொருள் படும். அந்த இச்சுக்கு என்ன கன்ஜெக்ஷன் வருங்கிறது 4வது நீங்கள் கண்டுபிடிங்க. அது வந்து ரூல் நம்பர் 4ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வச்சுக்கோ அப்படிங்கிறது, வைங்கிறது வந்து ரக்குங்கிறது நமக்கு தெரியும். அது எப்படி நம்ம வச்சுக்கோங்கிறது வந்து கன்ஜெக்ஷன் என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரூல் நம்பர் 5லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2, இன்றையிலிருந்து உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது அந்த மாதிரி நான் ஒரு தமிழில் சொல்கிறேன். அப்போ இன்றையிலிருந்துங்கிறது பார்த்தா இன்றுங்கிறது ஹிந்தியில் என்ன ஆஜுங்கிற ஒரு பொருள் படும். அடுத்து 1க்கு அந்த கன்ஜெக்ஷன் இருந்து, இன்றையில் இருந்து அதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூல்ஸ் வந்து எடுத்து பாருங்கள், பின்னாடி உள்ளது. துமாராங்கிறது உன்னுடைய, அழிவு காலம்ங்கிறது விசன காலம். அதாவது நம்ம வந்து பண்டைய தமிழில் பார்த்தீங்கன்னா விசன காலம் மாதிரி இலங்கைக்காரர்கள்லாம் பேசுவாங்க, விசனமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப அழிவு வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கொஞ்சம் அப்படியே மாறி வரும். உங்களுக்கு ஹிந்தி பார்த்தாலே தெரியும். ஹிந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்தி வந்து தனிமையாக செயல்படுறது கிடையாது. அது தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், உருது, இங்கிலீஷ், இது எல்லாமே கலந்தது தான் ஹிந்தி. ஹிந்திங்கிறது தனியாகவே ஒரு மொழி கிடையாது, எல்லாமே கலந்து தான் அந்த காலத்தில் உருவானது தான் ஹிந்தி.
ஸ்டார்ட்டுங்கிறது ஆரம்பம், ஆகிவிட்டதுங்கிறது சுருகோச்சா. அந்த 2, 3 அதுக்கு ஆகிவிட்டதுக்கு என்ன வரும்ங்கிறத நீங்க வந்து நான் வந்து கீழ உள்ள குடுத்துருக்க எந்த ரூல்லாம் வரும்னோ, அத வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கும் உனக்கும் இடையில தர்ம யுத்தம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அப்ப எனக்கும் உனக்கும்ங்கிறது என்ன வரும்? துமாரா அப்படிங்கிறது வரும். அடுத்து கன்ஜங்ஷன் வந்து இடையிலங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஜங்ஷன் ஃபர்ஸ்ட் அந்த 1ங்கிறதுல வரும். நெக்ஸ்ட் தர்ம யுத்தம்ங்கிறது தர்ம யுத்தம் அப்படிங்கிற தர்ம யுத்துங்கிறது உங்களுக்கு பொருட்படும். ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஸ்டார்ட்ங்கிறது ஆரம்பம்ங்கிறது பொருள் வரும். ஆரம்பம்ங்கிறது சுருங்கிற ஒரு பொருள் வரும் ஹிந்தியில. ஆகிவிட்டது ஹோகயா. நெக்ஸ்ட் இந்த தர்ம யுத்தத்துல பேரு, புகழ், பணம் இது எல்லாம் சம்பாதித்து ரொம்ப பெரிய ஹோட்டல் கட்டி உன்னுடைய வளர்ச்சி தடுத்து உன்னை நடுத்தருக்கு கொண்டு வரலைன்னா என்னுடைய பேர் அண்ணாமலை இல்ல அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கு. இது வந்து ஹிந்தியில எப்படிங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்தங்கிறது என்ன வரும் பாருங்க நீங்க கண்டுபிடிங்க. தர்ம யுத்தத்துலங்கிறது தர்ம யுத்தம்ங்கிறது தர்ம யுத்துன்னு வரும். லாங்கிற கன்ஜெக்ஷனுக்கு அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவீங்க? 2ல யூஸ் பண்ணுங்க. பேருங்கிறது நாமு ஹிந்தியில. புகழ்ங்கிறது இஜ்ஜத். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்க மாட்டேன். தெரிஞ்சுக்கங்க. பணம்ங்கிறது பைசா. இதுங்கிறது ஏ. எல்லாம்ங்கிறது சப்பா. சம்பாதித்துங்கிறது அந்த சம்பாதித்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கம்மா பக்கத்துல அந்த தித்துங்கிறது கன்ஜெக்ஷன். அது கன்ஜெக்ஷன் என்னங்கிறது கண்டுபிடிச்சு பாருங்க. ரொம்பங்கிறது ரொம்ப பெரிய அப்படிங்கிறது பொகத் படா அப்படிங்கிறது. ரொம்பங்கிறது பகத்து, பெரியங்கிறது படா படா. ஹோட்டல்ங்கிறது ஹோட்டல் அப்படியே வந்துரும். கட்டிங்கிறது பனாயே அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து உன்னுடையங்கிறது துமாரா, வளர்ச்சிங்கிறது டெவலப்மெண்ட் அப்படியே வந்துரும். தடுத்துங்கிறது விகாஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். உன்னைங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த நெய்ங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். அந்த கன்ஜெக்ஷன் வந்து அந்த பேர்ல முன்னாடி உன்னை அப்படிங்கிற முடிவு ஹிந்திக்கு என்ன வரும்னு நீங்க கண்டுபிடிங்க. நடுத்தெருக்குங்கிறதுக்கு வந்து தும் அப்படிங்கிறது வந்துரும். அப்படியே நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க அப்படியே ஃபுல்லா இத. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. நீங்கள்லாம் உங்களுடைய ஸ்டேட்ல ஏன் ஹிந்தி பேசுறது இல்ல? அந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்ப நீங்கள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ங்கிறது வந்து நீங்கள்லாம்ங்கிறதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ரூல்ஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல. உங்களுடைய அப்படிங்கிறது உங்களுங்கிறது ஆப் தான் வரும். ஹிந்தியில வந்து நீங்கள், உங்கள் 2மே வந்து ஆப்ன்னு தான் யூஸ் பண்ணுவோம். தனித்தனியா அதுக்கு வந்து வேர்ட் கிடையாது. ஸ்டேட்டுங்கிறது ஸ்டேட் அப்படி வந்துரும். லாங்கிற கன்ஜெக்ஷன் அது மேங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. அது கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க எடுத்து பாருங்க. ஏன்ங்கிறது கியூ, ஹிந்திங்கிறது ஹிந்தி அப்படியே வந்துரும். பேசுறது இல்லை. பாத் நஹியே, நெஹி ஹர் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் அந்த தில்லைங்கிறதுக்கு அந்த கன்ஜெக்ஷன் என்ன வருங்கிறத நீங்க எடுத்து பாருங்க. இந்த 4 பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 10ல உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஸ்டேட்ல தமிழ் பேசுறீங்களா? அப்படிங்கிற மாரி நான் கேட்டிருக்கேன். இப்ப நீங்கங்கிறது ஆப்புங்கிறது வரும். உங்களுடையங்கிறது ஆப் தான் வரும். ஆனா உங்களுடைய உங்களுங்கிறது தான் ஆப் வரும். அப்ப உங்களுடையங்கிறது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு கன்ஜெக்ஷன் வரும். அந்த கன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1, 2 2மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஜெக்ஷன் தான். ஸ்டேட்ல அந்த லாங்கிறது மே வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஜெக்ஷன் தான். அடுத்து தமிழ் அப்படியே வந்துரும். பேசுறீங்களான்னா பாத்கர். அந்த 3, 4 பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 4ல இருக்கு. ரூல் நம்பர் 10 அண்ட் 20ல உங்களுக்கு இருக்கு. 10, 20ல உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. இருந்தாலும் இது ஆட்சி மொழி இல்லையா? அந்த மாரி கேட்கறாங்க. இப்ப நீங்க ரூல் 6 பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் 7. இருந்தாலும் இது ஆட்சி மொழி இல்லையா? அந்த மாரி கேட்கறாங்க. இருந்தாலும்ங்கிறது ஃபர்பி அந்த மாரி உங்களுக்கு பொருள் வரும். அது வந்து ஒரு பாயிண்டிங் வேர்டு. அது வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இது ஆட்சி மொழிங்கிறது வந்து நான் இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். அஃபிஷியல் லாங்குவேஜ்ங்கிறது இல்லையாங்கிறது நெகி. இப்ப ரூல் நம்பர் 10ல நெகி இல்லையாங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறது ரூல் நம்பர் 20ல உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின். தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி ஆட்சி மொழி இல்லை. நீ சீட்டிங் பண்ணி தான் எங்க ஊர்ல வந்து ஹிந்தியில எக்ஸாம் எழுதி என் தம்பிக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பை திருடின. அந்த மாதிரி நான் ஒரு சென்டென்ஸ் குடுத்துருக்கேன். தமிழ்நாடு அப்படியே வந்துரும். இந்த இக்குங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். அந்த கன்ஜெக்ஷனுக்கு ஹிந்தியில என்னங்கிறத நீங்க பாருங்க. ஹிந்திங்கிறது ஹிந்தி அப்படியே வந்துரும். ஆட்சி மொழிங்கிறது அஃபிஷியல் லாங்குவேஜ். இல்லைங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோங்கிறத நீங்க எடுத்து பாருங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் நீ சீட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, சீட்டிங் அப்படியே வந்துரும். பண்ணித்தான்ங்கிறதுக்கு வந்து கர்ன்னு கொடுத்துருக்கு. அந்த இத்தித்தான் அதுக்கு வந்து ஹிந்தியில என்ன வரும் அப்படிங்கிறத நீங்க எடுத்து பாருங்க. எங்க ஊர்ல ஹமாரா ஸ்டேட்ல வந்து ஹிந்தியில வந்துங்கிறது அது பக்கத்துல 7வது கன்ஜெக்ஷனு. ஹிந்தி அப்படி வந்துரும். 8வது அந்த லாக்கு பதிலா கன்ஜெக்ஷனு. எக்ஸாம் அப்படி வந்துரும். எழுதிங்கிறதுக்கு என்னங்கிறத எடுத்து பாருங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னங்கிறது மேரா, தம்பிங்கிறது பாய், இக்குங்கிறது கன்ஜெக்ஷன். அந்த கன்ஜெக்ஷனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் பாருங்க. கிடைக்க வேண்டியங்கிறதுக்கு மில்னே வாலா அப்படிங்கிற பொருள் வரும். வேலைங்கிறது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. வேலை வாய்ப்புங்கிறது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த பைங்கிறது பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் 11வது. திருடின அப்படிங்கிறது சோரிக்கியாக்னே அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. அதாவது 9வது கொஸ்டின் பார்த்தா இதுல சீட்டிங் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதுலங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு
அந்த வேர்டு வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத நீங்க எடுத்து பாருங்க. சீட்டிங்கிறது சீட்டிங் அப்படியே வந்து என்னங்கிறது என்ன என்ன இருக்கு அப்படிங்கிறது என்னங்கிறது கேர் நமக்கு தெரியும். இருக்குங்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க எடுத்து பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற வேர்ட்ஸ்ல நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த இதுலங்கிறது இது மட்டும் எடுத்து பாருங்க. அந்த லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஜெக்ஷன். அதுக்கு பதிலா நான் மெயின் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கடைசியா கொஸ்டின் நம்பர் 10. தமிழ் தெரியாது. பிறகு எங்க ஊர்ல வந்து நீ வேலை பார்க்குற. உங்க ஊர்ல என்ன இதே வேலைய ஹிந்தி கத்துக்கலைன்னா பண்ண விடுவீங்களா? அந்த மாரி கேட்குறேன். தமிழுங்கிறது தமிழ் அப்படி வந்துரும். தெரியாதுங்கிறது மாலும் நெகி அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். பிறகும்ங்கிறதுக்கு ஹேபிர் அப்படிங்கிறது வந்து கூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2வது பிறகும் அப்படின்னு சேர்த்து பேசுறதுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அத எடுத்து பாருங்க. எங்கங்கிறது 3வது உள்ளது. அத கண்டுபிடிங்க. ஊருங்கிறது காவ். 4ங்கிறது லாங்க ஊர்ல அப்படின்னு வருது. அந்த கன்ஜங்ஷன் என்ன வரும்னு பாருங்க. வந்துங்கிறது வந்து எடுத்து பாருங்க என்ன வரும்னு. நீங்கிறது தும்மு. வேலைங்கிறது பார்த்தீங்கன்னா காமு. பார்க்குறங்கிறது கர்ரு. 6 பார்த்தீங்கன்னா அந்த கன்ஜங்ஷன் எடுத்து பாருங்க. உங்கங்கிறது ஆப்கா. ஊருங்கிறது காவு. 7 பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல அப்படிங்கிற அந்த கன்ஜங்ஷனு. என்னைங்கிறது ஹம்கோ. இதேங்கிறது இஸ்கி. வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வேலை வந்து காமு. லைங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஜங்ஷன் எடுத்து பாருங்க. ஹிந்திங்கிறது ஹிந்தி அப்படியே வந்துரும். கத்துக்கலைன்னா நெகி சீக்கா தேக்கர் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். பண்ணங்கிறது தேக்க. விடுவீங்களாங்கிறது நீங்க என்னங்கிறத எடுத்து பாருங்க. இதோட நம்ம ஹிந்தி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு. இந்த கிளாஸ் ஃபுல்லா நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா, உங்களால வந்து ஹிந்தி இப்போ வந்து நார்மலா பேச முடியும். அதே மாரி நீங்க வந்து டெய்லி இத வந்து 1 ஹவர் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸையும் நீங்க வந்து 1 ஹவர் பிராக்டிஸ் பண்ணா போதும். ஹிந்தி உங்களால சரளமா பேச முடியுங்கிறத வந்து என்னால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஷூரன்ஸ் என்னால குடுக்க முடியும்.